එලිදරව් පොත අද ඉඳලා උගන්වන්න යනවා. மறுபடியுமா இன்றில இருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். කී දෙනෙකුට සන්තෝෂද? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? කලින් සැරේ මම එලිදරව් පොත අවුරුදු 2ක් වගේ දීර්ඝ කාලයක් මේ සභාවේ ඉගැන්නුවා. ஒரு முறை நான் 2 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். ඒක අනිවාර්යයෙන්ම 2005ට කලින් සිදු වෙච්ච දෙයක් වෙන්න ඕනේ. 2005வது வருடத்துக்கு முன்னர் நடந்த விடயமாக இது இருக்கும். මොකද මේ ගොඩ නැගිල්ල හැදුවේ අපි 2005. காரணம் இந்த நாங்க கட்டிடத்தை கட்டினது 2005வது வருஷம். ඉතින් මම එලිදරව් ඉගැන්නුවේ පල්ලෙහා තට්ටුවේ ඉඳන්. அப்ப நான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்றுக் கொடுத்தது கீழே நாங்கள் ஆராதனை செய்கிற நேரம். ඉතින් මේ ගොඩ නැගිල්ලට හරියට අවුරුදු 10ක් වෙනවා දැන්. இப்போதைக்கு இந்த கட்டடத்துக்கு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ඉතින් මම අද ඉඳලා එලිදරව් පොත උගන්වන්න හේතු කිහිපයක් තියෙනවා. இப்ப இன்றில இருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் கற்றுக் கொடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சில காரணங்கள் இருக்கு. දැන් මම එලිදරව් පොත කලින් උගන්වපු දේශනා කරපු කාලේ நான் முன்பு வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணி அதை கற்றுக் கொடுத்த அந்த காலகட்டத்திலே සිංහලෙන් දෙමළෙන් එලිදරව් පොත කවුරුත් දේශනා කරලා තිබුණේ නැහැ. தமிழ் சிங்கள மொழியிலே யாரும் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ඒ කාලේ YouTube තිබුණේ නැහැ. அந்த காலத்துல யூடியூப் இருக்கவில்லை. ඉතින් දේශකයන්ගේ දේශනා ඒ අයගේ සභාවන්ට විතරක් සීමාව තිබුණා. அப்ப அந்த பிரசங்கியார்களுடைய பிரசங்கங்கள் அவர்களுடைய சபைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. නමුත් දැන් YouTube එකේ විතරක් නෙවෙයි විවිධ මාධ්‍යයන් ඔස්සේ මේ එලිදරව් පොත දේශනා කරන බොහෝ අය දැන් මතුවලා ඉන්නවා. இன்று இந்த யூடியூப்ல மாத்திரமல்ல வேறு ஒவ்வொரு ஊடகங்கள் மூலமாக இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ඒක නිසා මොනවද වෙලා තියෙන්නේ? அதனால என்ன நடந்திருக்கிறது? වැරදි ඉගැන්වීම් බොහොමයක් අද සභාව තුළට ඇතුල් වෙලා තියෙනවා. பொய்யான உபதேசங்கள் அநேகம் சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது. මතකද මම යුදා පොත සති 5ක් අරගෙන මේ සභාවට ඉගැන්නුවා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 5 வாரங்கள் எடுத்து யூதா புத்தகத்தை கற்றுக் கொடுத்தேன். ඒ යුදා පොතේ මොනවද කියලා තියෙන්නේ ප්‍රධාන වශයෙන්? அந்த யூதா புத்தகத்திலே பிரதானமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ව්‍යාජ ගුරුවරුන්ට විරුද්ධව අපි නැගිට සටන් කරන්න ඕනේ, පොරබදින්න ඕනේ කියලා තියෙනවා. இந்த கள்ள போதகர்களுக்கு விரோதமாய் அந்த கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாய் நாங்கள் எழுந்து அவைகளுக்கு விரோதமாய் போராட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ඒකට හේතුව අද ව්‍යාජ ඉගැන්වීම් බොහොමයක් සභාව තුළට ඇතුල් වෙලා තියෙනවා. காரணம் என்னவென்றால் இந்த சபைகளுக்குள்ளாக அநேக துருபதேசங்கள் பொய்யான உபதேசங்கள் அநேகம் சபைக்குள்ளாக வந்துவிட்டது. මේ පසුගිය අවුරුදු 10 තුලදී இந்த கடந்த 10 வருடங்களாக නිකං බයිබලේ අතට ගත්ත බොහෝ හොරු, இந்த சும்மா பைபிள் எல்லாம் கையில எடுத்த பொய்க்கார இந்த பொய்யர்கள் මේ බයිබලේ කියවනකොට තමුන්ට මොනවද තේරෙන්නේ? இவர்களுக்கு என்ன அந்த வேதத்தில் இருந்து அவர்கள் என்னத்தை புரிந்து கொள்கிறார்களோ ඒව උගන්වන්න පටන් අරගෙන තියෙනවා. அவற்றை அவர்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். හරියට කියවන්නෙත් නැහැ. சரியாக வாசிக்கவும் மாட்டார்கள். එක්ක දන්නේ සිංහල විතරයි. ஒன்று தெரிந்தது தமிழ் மொழி மாத்திரமே இருக்கும். එහෙම නැත්නම් සිංහලයි ඉංග්‍රීසි දන්නවා. சில பேருக்கு ஆங்கிலமும் தெரியும். ඉංග්‍රීසි දන්න එක මොනවද කරන්නේ? இந்த ஆங்கிலம் தெரிந்தவர் என்ன செய்வார்? ඉංග්‍රීසි භාෂාවේ තියෙනවා විවිධ අනුවාද බයිබලේ. இந்த இங்கிலீஷ் பைபிள்கள் ஒவ்வொரு பதிப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு வித்தியாசமான பதிப்புகள். ඒවයින් ඔක්කොම කියවලා බලනවා. அந்த அவைகளில இருந்து எல்லாவற்றிலும் வாசித்து பார்ப்பார். கிங் ஜேம்ஸ் එක මොනවද කියන්නේ? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்லுது? NIV එක මොනවද කියන්නේ? NIV என்ன சொல்லுகிறது? American Standard Version එක මොනවද කියන්නේ? American Standard Version என்ன சொல்லுகிறது? New English Translation මොනවද කියන්නේ? New English Translation என்ன சொல்லுகிறது? Parallel Bible මොනවද කියන්නේ? Parallel Bible என்ன சொல்லுகிறது? Amplified Version එක මොනවද කියන්නේ? Amplified Version என்ன சொல்லுகிறது? මේ හැම අනුවාදයක්ම මනුෂ්‍යයාගේ පරිවර්තන. இந்த எல்லா பதிப்புகளுமே மனிதனாலே உருவாக்கப்பட்டவைகள். ඉතින් ඒවා තියාගෙන එලිදරව් පොත උගන්වනකොට බොහෝ වැරදි ඉගැන්වීම් සභාවට එනවා. எனவே அவைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் சபைக்கு இந்த உபதேசங்கள் பண்ணால் போலியான பொய் உபதேசங்கள் அநேகம் வரும். අපේ සභාවේ යුදා පොත අපි උගන්වපු ඒ පාඩම, இந்த சபையில யூதா புத்தகத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தில் අපේ සභාවට ආශිර්වාදයක් වුණාද නැද්ද මන්දා? எங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ලෝකෙ බොහෝ සභාවන්ට ආශිර්වාදයක් වෙලා තියෙනවා. உலகத்துல இருக்க அநேக சபைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. බොහෝ අය මට කතා කරලා මට ලියලා කියනවා.
அநேகர் என்னோடு பேசி எனக்கு எழுதி தெரிவிக்கிற விஷயம் என்ன අනේ தெரியுமா? පාස්ටර් දැන් අපි හොර ගුරුවරු ගැන පරිස්සම් වෙන්න පටන් අරගෙන. பாஸ்டர், நாங்க எங்களுடைய பொய்யான உபதேசங்கள் கள்ள போதகர்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறோம். ඉතින් ඒ නිසා මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். එතකොට මගේ මේ එළිදරව්ව දැන් මම උගන්වන්න ආපහු පටන් ගැනීමේ පළවෙනි හේතුව இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை மறுபடியுமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முதலாவது காரணம், එය උගන්වන්න දේශනා කරන්න සුදුසු නැති බොහෝ අය ඕක උගන්වන්න පටන් අරගෙන තියෙන නිසා இதை கற்றுக் கொடுக்கிற அநேகர் தகுதி இல்லாதவர்களாய் இருந்து அவைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்ததினாலே අපේ සිංහල දෙමළ ජනතාවට හරි අර්ථකථනයක් මේ එළිදරව් පොතෙන් ලබා දෙන්න ඕනේ කියන එකයි. இந்த தமிழ் சிங்கள மொழியிலே பேசுகிற ஜனங்களுக்கு சரியான ஒரு வியாக்கியானம் இந்த புத்தகத்தில் இருந்து வர வேண்டும் என்பதற்காக இதை கற்றுக் கொடுக்கிறேன். එතකොට සමහරවිට ඔයගොල්ලෝ හිතන්න පුළුවන් சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், සමහර අයට මාව දන්නේ නැහනේ. சில பேருக்கு என்னை தெரியாது தானே, සමහර අය මාව දන්නවා சில பேருக்கு என்னை தெரியும், මං ගැන දන්නේ නැහනේ. என்னை குறித்து தெரியாது தானே. එතකොට හිතින් හිතන්න පුළුවන්. அப்ப அவர்கள் நினைக்கலாம், මොකද මේක ඔයගොල්ලෝ විතරක් නෙවෙයිනේ අහගෙන ඉන්නේ. இப்ப இந்த பிரசங்கத்தை நீங்கள் மாத்திரம் இல்லாதானே கேட்டு දහස් ගණන් මිනිස්සු ලෝකයට ඉඳලා මගේ දේශනාව අහනවන්නේ. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்கள். ඉතින් ඒ අය හිතන්න පුළුවන් அப்ப அவர்கள் நினைக்கலாம், පෝ ඒ කියන්නේ මේ හදය කියන්නේ නම් මූ කියන එක විතරයි හරි අනිත් ඒවා කියන එක වැරදි කියන එකද? அப்ப அவர்கள் நினைக்கலாம், அப்ப இவர் சொல்லுகிறது இந்த மனுஷன் சொல்றது மட்டும் தான் சரியா, மத்தவங்க எல்லாம் பொய்யா பேசுறாங்க அப்படின்னு அவர்கள் யோசிக்கலாம். එහෙම මං කියන්නේ. நான் அப்படி சொல்லவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ මාව අවුරුදු ගානක් තිස්සේ මඟ පෙන්නලා මේ එළිදරව් පොත හාරලා අවසන එළියට ගන්න කැඳවලා තියෙනවා. பல வருட கணக்காக இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். කැඳවීම තියෙන්න ඕනේ. அழைப்பு இருக்க வேண்டும். නිකන් දේශනා කරන්නත් කැඳවීම තියෙන්න ඕනේ. சும்மா பிரசங்கம் பண்ணுவதற்கே அழைப்பு இருக்க வேண்டும். බයිබල් ස්ටඩි එකක් ගන්නත් සන්ඩේ ස්කූල් උගන්වන්නත් කැඳවීම තියෙන්න ඕනේ. ஒரு வேத பாடம் நடத்துவதற்கோ சண்டே ஸ்கூல் செய்வதற்கோ இல்லாவிட்டால் வேற ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கோ அதுக்கு ஒரு அழைப்பு இருக்க வேண்டும். එහෙම තියෙද්දි එළිදරව් වගේ පොතක් උගන්වන්න කොච්චර කැඳවීමක් තියෙන්න ඕනද? அப்படியே அந்த அழைப்புகள் எல்லாம் இருக்கும் பட்சத்திலே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்க வேண்டும். ඒකට දෙවියන් වහන්සේ මාව කැඳවලා තියෙනවා. அதற்காக தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். දෙවෙනි එක තමයි இரண்டாவது தான் දෙවියන් වහන්සේ මේ මූල්‍ය භාෂාවෙන් ඕක කියවන්න දෙවියන් වහන්සේ මට අනුග්‍රහය දීලා තියෙනවා. இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்ட அந்த மூல மொழியிலே அதை படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ඒ කියන්නේ දෙමළෙන් සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් විතරක් නෙවෙයි. அதாவது தமிழ் சிங்கள மொழிகளிலே மாத்திரமல்ல, ඕක ලියවිලා තියෙන්නේ ග්‍රීක භාෂාවෙන්. இது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட புத்தகம். ඉතින් ඕනෑම දෙයක් තවත් භාෂාවකට පරිවර්තනය කරනකොට සමහර දේවල් අවුල් වෙනවනේ. எந்த ஒரு பாஷையில இருந்து இன்னொரு பாஷைக்கு மொழி மாற்றம் செய்கிற நேரத்தில் அதிலே சில பிரச்சனைகள் வரும். ඒ නිසා මූල්‍ය ඒ පිටපත්වල මොනවද තියෙන්නේ? அதனாலே அந்த மூல பிரதிகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ඒව බලන්න මට දෙවියන් වහන්සේ අනුග්‍රහය දීලා තියෙනවා. அவைகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். තව එකක් තමයි இன்னொன்றுதான், දැන් එළිදරව් පොත ලියවිලා තියෙන්නේ ඕන නම් ග්‍රීක භාෂාවෙන් වෙන්න පුළුවන්. இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்ட மொழியாய் கிரேக்க மொழி இருக்கலாம். නමුත් යේසුස් වහන්සේ දේවදූතයයි යොහන්නෝයි ඕකේ කතා කරේ වෙන භාෂාවකින්. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அதே போல இந்த புத்தகம் எழுதின யோவானும் அவர்கள் பேசியது வேற மொழியிலே. ඒ තමයි ඇරමික් කියන භාෂාව. அதுதான் அரமிக் மொழி. දෙවියන් වහන්සේ මාව අම්බරලා ඒ භාෂාවත් ඉගෙනුවා. ஆண்டவர் என்னை பிழிந்து அந்த மொழியையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ඉතින් මම මොනවාද කරේ? ඒ 98 ද කොහෙදෝ ග්‍රීක භාෂාවෙන් ලියවිලා තියෙන එළිදරව්ව ඒමම ඇරමික් භාෂාවට හැරෙව්වා. 1998 வருஷத்திலே என்று நினைக்கிறேன். அந்த வருஷத்திலே அந்த கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அப்படியே அராமிய மொழியிலே பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். එතනින් පස්සේ එළිදරව්ව මම ලෝකේ රටවල් වල උගන්වන්න පටන් ගත්තා ඉංග්‍රීසි භාෂාවෙන්. அதுக்கு பின்னர் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை உலகம் பூராவும் ஆங்கில மொழியிலே மற்ற மொழிகளிலே கற்றுக் கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ලංකාවෙත් ඇවිල්ලා මේ හොඳ උගත් කණ්ඩායමකට ඉංග්‍රීසියෙන් මම උගන්වන්න පටන් ගත්තා සතිපතා. இந்த இலங்கைக்கு வந்த பின்னர் இலங்கையிலே இருக்கிற ஒரு குழு, ஒரு நல்ல படித்த குழுவினருக்கும் ஆங்கிலத்தை அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். ඉතින් බොහෝ අය මගෙන් ඉල්ලා හිටියා පාස්ටර් මේක අපිට පොත් හැටියට ලියලා දෙන්න කියලා. அப்ப அநேகர் என்னிடத்திலே கேட்டார்கள், இதை புத்தக வடிவிலே எங்களுக்கு போட்டு தாருங்களே பாஸ்டர். ඉතින් මම එළිදරව්වෙන් පොත් 3කුත් ලියලා තියෙනවා පරිච්ඡේද 3කට.
வெளிப்படுத்தல் புத்தகத்திலே குறித்து 3 புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். දැන් මේවා මං කියන්න හේතුව මොනවද දන්නවද? இப்ப இவைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? මම Google එකට ගිහිල්ලා ඒකේ Revelation කියලා ගහලා හම්බෙච්ච ඒවා අරගෙන ආවේ නෑ ඔයගොල්ලන්ට උගන්වන්න. இந்த நான் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு கூகுள் அடிச்சு அதுல இருக்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து இருக்கிறதான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து அல்ல இந்த பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் ඔය கொடுப்பேன். එක එක මැගසින් කියවලා සංගරා කියවලා හරිද? අරෙන් අහුලලා මෙහෙන් අහුලලා ආවේ නෑ උගන්වන්න. அந்த ஒவ்வொரு சஞ்சிகைகளை எடுத்து அதிலே இருந்து கொஞ்சம் குறிப்பு, இதிலே இருந்து கொஞ்சம் குறிப்பு, தியான புத்தகங்கள் இருந்து கொஞ்சம் குறிப்பு, இப்படி எடுத்துக்கொண்டே இல்ல நான் வந்தது உங்களுக்கு பிரசங்கம் செய்வேன். එහෙමත් නැතුව මම මේක කියවලා බලලා இல்லாவிட்டால் இதை நான் அப்படியே நானே வாசித்து මට වදින එක எனக்கு என்ன படுகிறதோ ඔන්න ආත්මයන් වහන්සේ මට කිව්වා இந்த பாருங்க ஆவியானவர் எனக்கு பேசுறார் කියලා නිකන් මේ සුද්ධ පාට එකක් දාගෙන එන්නේ නැහැ උගන්වන්න. அப்படி கொஞ்சம் இந்த பரிசுத்த அந்த தன்மையை கொஞ்சம் காண்பித்து கொண்டு அல்ல இந்த பிரசங்கத்தை நான் செய்வது. මම එලිතරව පොත උගන්වන්න ගන්නේ இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பது මේ ලූක් තුමා කියනවා වගේ දෙයක්. இந்த லூக்கா சொல்லுகிற மாதிரி ஒரு விடயம். ලූක් තුමා කියනවා ලූක් පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියවන්න බලන්න. லூக்கா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள் யாராவது. ලූක් 1:1 மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் அடுத்த வசனம் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. අති උත්තම වූ තියෝපිලස්නි, පටන්ගෙන්ම සිට ඇසින් දුටුවා වූ හා වචනයේ සේවයන්ව සිටින අප විසින් අපට දන්වා දුන් ප්‍රකාරයට අප අතර ඉෂ්ට වී තිබෙන කාරණා ගැන කතා වස්තුව රචනා කරන්නට බොහෝ දෙනෙකු විසින් පටන්ගෙන තිබෙන බැවින් ඊළඟ පදේ ඔබ යමක් ගැන ඉගෙනීම ලැබුවේද ඒ කාරණාවල සත්‍යකම ඔබ දැනගන්නා පිණිස මමත් මුලපටන් ක්‍රමයට සියලු කාරණා හරියාකාරව විමසා බලා ඒ දේ පිළිවෙලින් ඔබට ලියා ඒමට සුදුසුයයි සිතුවෙමි. දැන් මම කියන්න හදන්නේ මෙයා කියනවා වගේම කතන්දරයක්. இப்ப நானும் சொல்ல போவது இவர் சொல்லுகிற ஒரு கதையை போலதான். මම ලූක් තුමා නෙවෙයි. நான் லூக்கா அல்ல. මම එයාගේ කකුලේ තියෙන දූවිල්ල තරම්වත් වටින පුද්ගලෙක් නෙවෙයි. நான் அந்த லூக்காவுடைய பாதத்திலே இருக்கிற ஒரு தூசிக்கு கூட நான் அருகதையற்றவன். මොකද ලූක් තුමා පවුල් තුමාත් එක්ක හිටපු පවුල්ගේ ගෝලෙක්. இந்த லூக்கா பவுலடியாரோடு ஊழியம் செய்த ஒரு உடன் ஊழியன். නමුත් ලූක් තුමා වෛද්‍යවරයෙක්. ஆனால் லூக்கா ஒரு வைத்தியன். ඉතින් ඒ වෛද්‍යවරයාව දෙවියන් වහන්සේ තෝරගෙන அந்த வைத்தியரை ஆண்டவர் தெரிவு செய்து ලස්සන සුභාරංචි පොතක් ලියවෙව්වා. ஒரு அழகான ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுத வைத்தார். ඒ වගේ දෙවියන් වහන්සේ මාව තෝරගෙන அதே போல ஆண்டவர் என்னை தெரிவு செய்து கொண்டு තවත් අයව තෝරලා තියෙනවා. ஆண்டவர் நிறைய பேரை தெரிவு செய்திருந்திருப்பார். මාවත් තෝරගෙන තියෙනවා එළිදරව් පොත උගන්න. என்னையும் தெரிவு செய்திருக்கிறார் இந்த வெளிப்படுத்தல் ඒ புத்தகத்தை. නිසා අර පළවෙනි පදේ කියනවා වගේ அந்த முதலாவது வசனம் சொல்வது போல බොහෝ අය මේ ගැන කතා කරන්න දැන් පිටත් වෙලා ඉන්න නිසා அநேகர் இதை குறித்து பேசுவதற்கு எழும்பி இருப்பதின்படி මම කොහොමද මේක දෙන්න යන්නේ? நான் எப்படி இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். දෙවෙනි පදේ කියවන්න අය இரண்டாவது வசனம், ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத இல்ல ரெண்டாவது வசனம் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நல்லதாய் தோன்றிற்று. සිංහලෙන් කියවන්න දෙවෙනි පදය. අප අතර ඉෂ්ට වී තිබෙන කාරණා ගැන කතා වස්තුව රචනා කරන්නට බොහෝ දෙනෙකු විසින් පටන්ගෙන තිබෙන බැවින් ඔබ යමක් ගැන ඉගෙනීම ලැබුවේද ඒ කාරණාවල සත්‍යකම ඔබ විසින් දැනගන්නා පිණිස මමත් මුලපටන් ක්‍රමයට මමත් මුලපටන් ක්‍රමයට ඒක තමයි මට ඕනේ. සියලු කාරණා හරියාකාරව විමසා බලා සියලු කාරණා හරියාකාරව විමසා බලා ඒ දේ පිළිවෙලින් ඔබට ලියා එවීමට සුදුසුයයි සිතුවෙමි. ඒ දේ පිළිවෙලින් මම උගන්වන්න යනවා. ඒ ටික විතරක් කියවන්න. එළම නේගල තමල වාසිකන. මමත් මුලපටන්
ඔන්න දැන් ක්‍රමයට දැන් ලූක් තුමා එතන මමත් කියලා කියනවා. දැන් සුරේෂ් කියනවා මමත්. அப்ப லூக்கா அந்த இடத்துல அவரை குறித்து சொல்லுகிறான், இந்த இடத்துல நான் என்னை குறித்து சொல்லுகிறேன். මුලපටන් ක්‍රමයට මුලපටන් ක්‍රමයට සියලු කාරණා හරියාකාරව විමසා බලා හරියාකාරව සියලු කාරණා විමසා බලා ඒ දේ පිළිවෙලින් ඔබට ලියා ඒම සුදුසුයයි සිතුවෙමි. வாசிங்க அண்ணே. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. දැන් මම කරන්න යන්නේ මේකයි. இப்ப நான் செய்ய போது இதுதான். මේක නිකන් දේශනාවක් නෙවෙයි. இது சும்மா ஒரு பிரசங்கம் அல்ல. මේක අවුරුදු ගාණක් යන්න යනවා. இது வருடக்கணக்காக இது செய்யப்படப்பட்ட ஒரு ලක්ෂ பிரசங்கம். ගණන් මිනිස්සු මේක බලන්න යනවා. லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த செய்தியை பார்க்க ඒ போகிறார்கள். නිසා අද පළවෙනි දවස அதனால இது முதல் நாள். මම මගේ දකුණු අත අරගෙන என்னுடைய வலது கையை எடுத்து මම මෙතන ඉඳලා இந்த இடத்துல இருந்து நான் මම පියාණන් වහන්සේගේ පුත්‍රයන් වහන්සේගේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ නාමයේ ඔබට පොරොන්දුවක් දෙනවා. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறேன், ஒரு பொருத்தனை செய்கிறேன். මේ එලිදරව් පුත මුල පටන් අග දක්වා හරි විදියට විමසා ඉගෙනගත් මම இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை முழுமையாக கற்று முடித்த நான் මේක ක්‍රමයට හරියට ශුද්ධාත්ම ආලේපයෙන් යුක්තව ඔබට ක්‍රමානුකූලව උගන්වන්න යනවා කියලා. இதை முழுமையாக நன்றாக திட்டமாய் விசாரித்து கண்டறிந்த எல்லா சத்தியங்களையும் அந்த வேதத்தின்படி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறேன். ඒකට මට ශුද්ධාත්මයන් වහන්සේ උදව් කරයි. அது அந்த காரியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். මොකද අද බොහෝ අය එලිදරව් පොත අරගෙන ජෝගි නටනවා. அதுக்கு காரணம் இன்று அநேகர் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பைத்தியம் விளையாடுகிறார். මතකද යුදා පොතේ එක අවස්ථාවක අර හොරු ගැන මෙහෙම කියනවා යුදස්. ஒரு இடத்துல யூதா புத்தகத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கள்ள உபதேசங்களை குறித்து ஒரு இடத்துல பேசப்படுகிறது பாருங்க. මේ හීන දකින්නම් இந்த சொப்பனக்காரர்கள் මතකද? ඔය හීනකාරයෝ இந்த சொப்பனக்காரர் අද බොහෝ අය උගන්වන්නේ කොහොමද දන්නවද? அநேகர் இதை கற்றுக் கொடுப்பது எப்படி தெரியுமா? මට මේ දේවදූතයෙක් ඇවිල්ලා ඉගෙනුවා. எனக்கு ஒரு தேவ தூதன் வந்தபடியே கற்றுக் கொடுத்தார். මට හීනෙන් ශුද්ධාත්මයන් වහන්සේ ඇවිල්ලා කියලා දුන්නා. அப்படியே கனவிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ඕවා බයිලා. இதெல்லாம் பைலா. හරි විදියට වචනය උගන්වන්න ඕනේ. சரியாக வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். හරිද? දැන් එක එක ස්වර්ගයටයි පාතාලයටයි ටුවර් යනවනේ. இப்போ ஒவ்வொருத்தவங்க பரலோகத்துக்கும் அதே போல பாதாளத்துக்கும் சும்மா டூர் போயிட்டு வராங்க. මේ මමයි රේගනුයි එසේකේලුයි එදා පෙරේදාද කොහෙද බලාගෙන හිටියා ඒන්ජල් ටීවී එකේ නම කියලා කියන්න. அன்று நானும் சகோதரன் எசேக்கியல் ரீகன் இவங்க எல்லாம் நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏஞ்சல் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ඒකේ ඒ කොජා කියනවා அதில் இருக்கிற அவர் சொல்றாரு මේ ඒ කොජා දන්නේ එකෙක් පාතාලයට ගියාලු ටුවර් එකක්. அவருக்கு தெரிஞ்சவர் ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு வந்தாராம். ඒ පාතාලේ මූ යනවා ටුවර් මූ දන්නේ එකෙක් පාතාලේ මේ ඉන්නවලු. அப்ப அந்த போனவன் போறானா பாதாளத்துக்கு, அவனுக்கு தெரிஞ்சவன் பாதாளத்துல இருக்கானா. අරු කියනවලු මූට அங்க இருக்கிறவன் பாதாளத்துல இருக்கிறவன் சொல்றானா, අනේ මචෝ මෙන්න මගේ අම්මගේ තාත්තගේ ගෑණිගේ මගේ ඥාතින්ගේ නම ඇඩ්‍රස් එක ටෙලිෆෝන් නම්බර්. மச்சான் இந்த ஒரு விஷயம், என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சகோதர சகோதரி எல்லாத்துடையும் பேர், டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் தாரேன். කරුණා කරලා ඌව ගිහිල්ලා හම්බෙලා උන්ට සුභාරංචිය දේශනා කරලා පාතාලයට එන්න නැතුව ස්වර්ගයට යවන්න වග බලපන් කියලා කියනවලු. இப்போ அவங்க அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து, ஐயோ தயவு செஞ்சு நீ போயிட்டு அவங்களுக்கு சொல்லு, பாதாளத்துக்கு மட்டும் வந்துட வேணாம், பரலோகத்துக்கு போக சொல்லு அப்படின்னு செய்தி அனுப்புறாங்களாம். හරිද? ඒ කියන්නේ මේක කොච්චර බොරුද කියනවා නම් இது எவ்வளவு பொய் என்றால், ඊයේ මර්සි මගෙන් අහනවා இப்ப நேற்று தினத்துல சகோதரி மர்சி என்னிடத்துல கேட்கிறார்கள், ඇත්තට එයාට එහෙම කියන ඇහුණක්ද කියලා. அப்படி உண்மைக்குமே உங்களுக்கு அப்படி கேட்டுச்சா அப்படி? මොකද ඕනාවට වඩාත් බොරු කියන්න හොඳ නෑනේ නේ. சும்மா அதிகமா கொஞ்சம் பொய் சொல்லக்கூடாது தானே. මං කිව්වා මං විතරක් නෙවෙයි බං එසේකියල් රේගන් හිටියා අපි අහන්නේනේ හිටියේ. இந்த நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க மற்ற சகோதரர்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். රෑට අපි කොල්ලෝ කෙල්ලෝ අපි ටික එතන අපේ කාමරේ සෙට් වෙනකොට இந்த இங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் இரவு நேரத்துல இந்த ஆரையில அப்படியே எல்லாம் சேர்ந்து நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். අපිට බෝරින් නම් නිකන් අර ඩල් නම් இப்போ எங்களுக்கு ரொம்ப
ரொம்ப சும்மா சோர்வா சும்மா ஒன்றும் செய்யறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தா hina kala මැරෙන්න අපි ඒන්ජල් ටීවී දාන්නේ. நாங்க சும்மா சிரிச்சு நல்ல கமெடியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஏஞ்சல் டிவி பார்ப்போம். දැන් අපේ ටීවී සැටලයිට් ටීවී. இப்ப எங்க சேட்டலைட் டிவி இருக்கு, ඒකේ කොමඩි channel වෙනම තියෙනවා. அதுல வேறதான் இந்த கமெடிக்குனே வேற சேனல்ஸ் இருக்கு. ඒ hina වෙන channel දාලා hina වෙනවට වඩා මේවා දාපුවම අපිට මාරචු. அந்த கமெடி சேனலை பார்த்து நம்மள சிரிக்கிறத விட இந்த சேனலை பார்த்து ஏஞ்சல் டிவியை பார்த்து எங்களுக்கு சிரிக்கிறது ரொம்ப அதிகமா ඒ නිසා මං කියන්නම් ප්‍රසිද්ධියෙන් ඒන්ජල් ටීවී කියලා නම කියලාම මං කියන්නම්. அதனால பிரசித்தமாக பயம் இல்லாம நான் சொல்றேன் ஏஞ்சல் டிவியை නන්නතර වෙන්න නම් විනාශ වෙන්න නම් නරකාදියට යන්න නම් කරුණා කරලා ඒන්ජල් ටීවී නරඹන්න. நீங்க நாதா பாதாளத்துக்கு போய் நாதாரி அலையணும்னா நீங்க நாசமா போகணும்னா வீணா போகணும்னா பரலோக பக்கமே போகாம பாதாளத்துக்கே போகணும்னா தயவு செய்து ஏஞ்சல் டிவி பார்க்கவும். එහෙම නැතුව ස්වර්ගයට යන්න යන අපි ඒන්ජල් ටීවී බලන්න තව හේතුවක් තියෙනවා. நாங்க இந்த பரலோகம் போகிற நாங்க ஏஞ்சல் டிவி பார்க்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. පිස්සන්ගේ පිස්සු බලලා hina වෙන්න. இந்த பைத்தியக்காரங்களுடைய பைத்தியங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு. දන්නවද? ඇයි දන්නවද මං නං කියලා කියන්නේ? ஏன் தெரியுமா நான் பயம் இல்லாம பேர் சொல்லி சொல்றேன். යුදා පොතේ අපි බැලුවා. யூதா புத்தகத்தில் நாங்கள் பார்த்தோம். ව්‍යාජ ගුරුවරුන්ට විරුද්ධව අපි පොරබදින්න ඕනේ. இந்த கள்ள உபதேசகர்களுக்கு விரோதமாய் நாங்கள் போராட வேண்டும். ආත්මික වෙන්න එපා. இந்த ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில போகாதீங்க. ආත්මික වෙන අය මොනවද දන්නවද කියන්නේ? இந்த ஆவிக்குரியவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? අපිට විනිශ්චය කරන්න බෑනේ. இப்ப எங்களுக்கு நியாயம் தீர்க்க இயலாது தானே. අපි ආඥා කරමු. நாங்க ஜெபிப்போம். දෙවියන් වහන්සේ බලාගයි. ஆண்டவர் பாற்று. දෙවියන් වහන්සේ කියයි ஆண்டவர் சொல்லுவார், අනේ පිස්සෝ මම උඹව බලා ගන්න නෙන්නම් උඹට ලියලා දුන්නේ මම. உன்னை பாத்துக்கிறதுக்கு தானே உனக்கு நான் ඒ சத்தியம். කියන්නේ උඹ නෙන්නම් මේක කරන්න ඕනේ. நீ தானே அதை செய்யணும். මම උඹට පවරපු දේ நான் உனக்கு ஒப்புவித்ததை උඹ ආපහු මට දෙනවා. நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ திருப்பி எனக்கு கொடுக்குற. දෙවියන් වහන්සේ අපිට කියලා තියෙනවා. ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் අපි පොරබදින්න ඕනේ කියලා. நாங்கள் போராட வேண்டும் என்று. හරිද? අපි මේ දෙවියන් වහන්සේට බාර දෙන්න බෑ. நாங்கள் மறுபடியும் அந்த பொறுப்பை ஆண்டவருக்கே கொடுக்க கூடாது. අපේ අදහිල්ල වෙනුවෙන් අපි හිට ගන්න ඕනේ. எங்களுடைய விசுவாசத்துக்காக நாங்கள் நிற்க வேண்டும். ඔය පාතාලෙට යන්නේවයි ස්වර්ගයට යන්නේවයි පාරාදීසයට යන්නේවයි පට්ටපල් බයිලා කියන එක මං කියන්නම් අද එලිදරව්ව පටන් ගන්නකොටම. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிற நேரமே நான் சொல்லுகிறேன், இந்த பாதாளத்துக்கு போகுது பரலோகத்துக்கு போகுது இதெல்லாம் பச்சை பொய். මේ එලිදරව්ව ලියපු අපේ යෝහන් இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதின இந்த யோவான் අන්න බඩුව இந்த சூப்பர் மனுஷன், ரியல் பொර ஒரு நிஜமான மனுஷன். මිනිහා ගියා ස්වර්ගයට. இந்த மனுஷன் போனா பரலோகத்துக்கு, මිනිහා ගියා පාරාදීසයට. இந்த மனுஷன் போனா பரதேசுக்கு, මිනිහා ගියා පාතාලයට. இந்த மனுஷன் போனா பாதாளத்துக்கு. ඒක තමයි අපි ඉගෙන ගන්න යන්නේ. அதைத்தான் நாங்க கற்றுக்கொள்ள ඒක போகிறோம். බයිබලේ ලියලා තියෙනවා. அது வேதத்திலே இருக்கிறது. වෙන කවුරුත් ගියේ නැහැ. வேற யாரும் போகவில்லை, යන්නත් බෑ. போகவும் இயலாது. ඒ බොරු විශ්වාස කරන්න එපා. இந்த பொய்களை நம்பாதீர்கள். හරිද? තේරෙනවද? புரியுதா? තවත් හේතුවක් තියෙනවා මම එලිදරව් උගන්වන්න. இன்னொரு காரணம் இருக்குது இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் கற்றுக் கொடுப்பது. සභාව දැනගන්න ඕනේ මොකද්ද දෙවියන් වහන්සේ අන්තිම කාලේ කරන්න යන්නේ කියලා. இந்த சபை தெரிந்து கொள்ள வேண்டும் கடைசி காலத்திலே ஆண்டவர் என்னத்தை செய்ய போகிறார் என்று. එතකොට තමයි අපි යක්ෂයාගේ කුමන්ත්‍රණ දැනගන්න පුළුවන්. அப்பொழுதுதான் பிசாசனுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியும். එතකොට තමයි අපිට සභාවක් හැටියට ශක්තිමත් වෙන්න පුළුවන්. அப்பொழுதுதான் சபையாக நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் பலப்பட முடியும். මේ එලිදරව් ඔක්කොම දැකලා අන්තිමට මෙයා මොනවද දන්නවද කියලා ඉවර කරන්නේ. இந்த வெளிப்பாடு எல்லாவற்றையும் கண்டு அவர் கடைசியாக என்ன தெரியுமா சொல்லுகிறார்? අනේ යේසුනේ එන්න කියලා ඉවර කරන්නේ. ஆண்டவரே நீர் இயேசுவே நீர் வாரும் என்று முடிக்கிறார். ඒ කියන්නේ යේසුස් වහන්සේගේ ඊව එච්චර අලංකාර දෙයක්. அதாவது இயேசுனுடைய வருகை அவ்வளவு ஒரு அலங்காரமான ஒரு அழகான விஷயம். ඒ නිසා අපි එලිදරව් හරි විදියට අපි ඉගෙන ගන්නකොට இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் முறைப்படி சரியாக கற்றுக்கொள்கிற යේසුස් நேரத்திலே වහන්සේගේ පැමිණීම ගැන සාපිපාසයක් අපිට ඇති වෙයි. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை குறித்தான ஒரு தாகம் ஒரு வாஞ்சை எங்களுக்கு வரும். ලෑස්තිද? விருப்பமா? හරි. ஆரம்பம். එහෙනම් අපි එලිදරව් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයට යමු. நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். දැන් මේ එලිදරව් පොත ක්‍රිස්තු වර්ෂ 100 ලියපු එකක්. இது கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருஷத்திலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். බයිබලේ අන්තිමට ලියන ලද පොත මෙයයි. இதுதான் கடைசியாக வேதத்திலே எழுதப்பட்ட புத்தகம்.
මේක ලිව්වේ යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් වන යොහන්. இது இந்த புத்தகத்தை எழுதினவர் இயேசுனுடைய சீஷனாய் இருந்த யோவான். දැන් යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ගෙන් හැම කෙනාම මිය ගිහිල්ලා இந்த இயேசுனுடைய எல்லா சீஷர்களுமே மரித்து போய் අන්තිමට ඉතුරු වෙලා හිටපු එක්කෙනා තමයි මේ යොහන්. கடைசியாக மிகுதியாய் இருந்தவர் தான் இந்த யோவான். මෙයා තමයි මේක ලිව්වේ. இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். මෙයා මේක ලියනකොට இவர் இந்த புத்தகத்தை எழுதுகிற நேரம் එපීස කියන ප්‍රදේශයේ සභාපාලකවරයෙක් හැටියට කටයුතු කරගෙන හිටියා. எபேசு என்கிற பிரதேசத்திலே ஒரு சபை தலைவராக இருந்தார். ඉතින් මම ලබන සතිවල මම උගන්වන්න යනවා. வருகிற வாரங்களில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். යොහන්ව දෙවියන් වහන්සේ තීරුවේ ඇයි? ஆண்டவர் யோவானை ஏன் தெரிவு செய்தார்? පත්මුස් කියන දූපතකට ගෙනිච්චා. මොකටද ගෙනිච්චේ? இந்த பத்மு என்கிற தீவுக்கு ஆண்டவர் அவரை கொண்டு சென்றார். அது எதற்காக? ස්වාමීන් වහන්සේගේ දවස එනකන් දෙවියන් වහන්සේ බලන් හිටියා. ඒ දවස මොකද්ද? ஆண்டவருடைய நாள் வரும் வரை காத்திருப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? මේ දේවල් මම කියලා දෙන්න இந்த යනවා. காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க අද போகிறேன். අපි පළවෙනි පදේ බලමු. இன்று நாங்கள் முதல் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். කියවන්න. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினுமான விசேஷம். ඉක්මනින් වෙන්ට ඕනෑ දේවල්. එනම් දෙවියන් වහන්සේ තමන්ගේ දාසයන්ට දන්වන පිණිස යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට දුන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ එළිදරව් කිරීමය. හරි. දැන් අපි ඕක එක කොටස් අපි බලන්න යනවා. இது இந்த வசனத்தை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நாங்கள் பார்க்க போகிறோம். පළවෙනි ලයින් එක මොකද්ද? උඩම முதல் තියෙන්නේ. முதல் அந்த வரி என்ன? මොකද්දලු මේකේ අඩංගු වෙන පණිවුඩය මොකද්ද? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. හරි. ඉක්මනින් වෙන්ට ඕනෑ දේවල්. හරි. දැන් එල්ලිතරාව පොතේ අඩංගු වෙලා තිබෙන දේ මොකද්ද කියන එක තමයි ඕක පෙන්වුම් කරන්නේ. இப்ப இந்த வசனம் என்னத்தை காட்டுகிறது என்றால் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் என்னத்தை குறித்து பேசுகிறது, அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை காட்டுகிறது. ඒ කියන්නේ ඉක්මනට සිදු වෙන්න යන දේවල්. அதாவது சீக்கிரத்திலே நடக்க போகிற காரியங்கள். දැන් ක්‍රිස්තු වර්ෂ 100 මේක මෙයා ලියනවා නම් கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருஷத்திலே இவர் இதை எழுதுகிறார் என்றால் ඊට කලින් සිදු වෙච්ච දේවල් ගැන මෙයා කතා කරන්නේ නැහැ. அதாவது அந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவ 100வது வருஷத்துக்கு முன்னர் நடந்த விடயங்களை குறித்து இவர் பேசுவது இல்லை. හරිනේ මං කියන එක? சரிதானே நான் சொல்லுகிறேன்? මොකද එයා ක්‍රිස්තු වර්ෂ 100 ලියනවා. அவர் கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருஷத்துல வருகிறார். මෙතනින් පස්සේ ඉක්මනට සිදු වෙන්න යන දේවල් කියලා කියනවා. இதுக்கு பின்னர் நடக்க போகிற காரியங்கள் என்று அவர் சொல்லுகிறார். දැන් එළිදරව් පොත අර්ථකථනය කරන විවිධ ක්‍රම තියෙනවානේ. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை வியாக்கியானம் பண்ணுகிற अनेक விதங்கள் இருக்கிறது. ඉතින් ඕක ඉංග්‍රීසියෙන් preterist view, historicist view, futuristic view, අරවා මේ වගේ literal view කියලා ඔක්කොම තියෙනවා. இப்ப ஆங்கிலத்திலே அதை ஒவ்வொரு வியூ என்று சொல்லி நிறைய வியாக்கியானங்களாய் அதை வியாக்கியானப்படுத்துவார்கள். ඕකේ එකක් තමයි. அதிலே ஒன்றுதான். ඒ කියන්නේ මේ සමහරු හිතනවා சிலர் நினைக்கிறார்கள் එළිදරව් පොතේ සිදුවෙච්ච සියලුම දේවල් අර ක්‍රිස්තු වර්ෂ 70 රෝමානුවරු යුදෙව්වන්ව විනාශ කරේ. கிறிஸ்துவுக்கு பின் 70களிலே இந்த ரோமர்கள் வந்து அந்த யூதர்களை அழித்தார்களே, අන්න ඒ ගැන කතා කරලා තියෙනවා. அதை குறித்து தான் இந்த இடத்துல பேசப்படுகிறது என்று சொல்கிறார்கள். මෝඩයි. அவங்க முட்டாள்கள். මේ මිනිස්සු ලියන්නේ 70 නෙවෙයි 100. இந்த மனுஷன் இதை எழுதுவது கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருஷத்தில். එයා කියනවා මීට පස්සේ සිදු වෙන්න යන දේවල් මම කතා කරන්න යන්නේ කියලා. அதாவது இந்த 100வது வருஷத்துக்கு பின்னர் நடக்க போகிற விஷயங்களை குறித்து தான் நான் பேச போகிறேன் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். අවුරුදු 30කට කලින් සිදු වෙච්ච දේ ගැන කතා කරන්නේ නැහැ නේද එතකොට? 30 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவங்களை குறித்து அவர்கள் எழுத தேவையில்லையே. ඒ නිසා ඒක වැරදි අර්ථකථනයක්. அதனால அது ஒரு போலியான பொய் ஒரு வியாக்கியானம். තවත් අර්ථකථනයක් තියෙනවා. இன்னொரு வியாக்கியானம் இருக்கிறது. ආත්මික අර්ථකථන. அது ஆவிக்குரிய வியாக்கியானம். එළිදරව් පොතේ තිබෙන සියලුම දේවල් ආත්මික දේවල්. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆவிக்குரிய விடயங்கள். ඒක වැරදි. அது ஒரு பொய். ඔව් සමහර දේවල් ආත්මික දේවල් තියෙනවා නැතුව නෙවෙයි. இந்த புத்தகத்திலே சில ஆவிக்குரிய விடயங்கள் இருக்கிறது தான், இல்லாமல் இல்லை. හැම දෙයක්ම ආත්මික නැහැ. ஆனால் எல்லாமே ஆவிக்குரிய விடயங்கள் அல்ல. ඉතින් තව එකක් තියෙනවා ඉතිහාසයේ සිදුවෙන දේවල් ගැන කතා කරන එකක් කියලා.
இன்னொரு வியாக்கியானம் இருக்கிறது. இது சரித்திர ஒரு புத்தகம், சரித்திர வியாக்கியானம் என்று ஒன்று இருக்கிறது. ඒකත් අඩක් හරි. ඒ කියන්නේ භාගයක් හරි. அதிலே இருக்கிற விடயங்களும் கொஞ்சம் ஒரு பாதி சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம். නමුත් මුළු එළිදරව්වම ඉතිහාසයේ පොතක් නෙවෙයි. ஆனால் முழு வெளிப்படுத்தல் புத்தகமே ஒரு சரித்திர புத்தகம் அல்ல. මේක හොඳට අහගන්න. இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். මේක හොඳට අහගන්න. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். එළිදරව් 1 2 3යි வெளிப்படுத்தல் 1 2 3 4 இல்ல மூன்றாவது மூன்றாம் அதிகாரம், 3 அதிகாரங்கள் සභාව ඔසවා ගනු ලබන කංග වෙච්ච සිද්ධීන් ගැන නැත්තම් වෙන්න යන සිද්ධීන් ගැන කතා කරනවා. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரை நடக்கிற விடயங்கள் மாத்திரமே. ඒ කියන්නේ ක්‍රිස්තු වර්ෂ 100 ඉඳන් அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருஷத்துல இருந்து සභාව ඔසවා ගනු ලබන්න යනවනේ රැප්චර් කියලා අපි කියන්නේ. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நாங்க சொல்லுவோம் ரப்சர் என்று. ඒ තාකල් තිබෙන සිදුවීම් තමයි තියෙන්නේ 1 2 3. இந்த முதல் 3 அதிகாரங்களிலுமே அதை குறித்து தான் இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரை நடக்கிற சம்பவங்கள். හොඳට අහගන්න. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். 4 ඉඳලා 22 වෙනකන් 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரை සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ වෙන සිද්ධීන්. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் நடக்கிற விடயங்களை குறித்து இருக்கு. සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் සභාවට මොනවද වෙන්නේ යන්නේ ස්වර්ගෙදී. சபைக்கு அந்த பரலோகத்திலே என்ன நடக்க போகிறது? පොළොවේ ඉතුරු වෙන අයට මොනවද වෙන්න යන්නේ? இந்த பூமியிலே மிகுதியாய் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்க போகிறது? ඊශ්‍රායල් වරුන්ට මොනවද වෙන්න යන්නේ? இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடக்க போகிறது? අන්තික්‍රිස්තුස්ට මොනවද වෙන්න යන්නේ? அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன நடக்க போகிறது? ඒවා ලියවිලා තියෙනවා. அவைகள் தான் இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கு. ඇයි දන්නවද මං කිව්ව හොඳට අහගන්න කියලා. நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். අද සමහර ආකර්ෂණශීලීව උගන්වනවා. இன்று அநேகர் சும்மா அப்படி கவரப்படத்தக்க விதத்திலே அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். අර දැන් අර සිරියාවේ සිදුවෙන එක අර 4 වෙනි අස්පයා කියනවා. இந்த சிரியாவில் நடக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் 4வது குதிரையா. දැන් ඊයේද පෙරේදද කවුද එක්කෙනෙක් මගෙන් අහනවා. இப்ப நேற்று முந்தின நாள் யாரோ என்கிட்ட கேட்டாங்க, පාස්ටර් මේ දවස්වල අර දෙවෙනි මුද්‍රාව විවෘත කරලා ඒක නේද දැන් වෙන්නේ කියලා. பாஸ்டர் இப்ப இந்த 2வது முத்திரை உடைக்கப்பட்டு இப்ப நடக்கிற சம்பவங்கள் தான் இப்ப நடக்குது அப்படி. මොකද 4 වෙනි පරිච්ඡේදයෙන් පස්සේ ஏனென்றால் 4வது அதிகாரத்துக்கு பின்னர் මුද්‍රා 7ක් කඩනේවා තියෙනවා. 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதை பற்றி பேசப்படுகிறது. හරිද? කුසලාන 7කින් දේවල් වක් කරනේවා තියෙනවා. அந்த பாத்திரங்களினாலே அப்படியே அவர்களை அபிஷேகம் பண்ணுவது. 7 பாத்திரங்களிலிருந்து கொட்டுறது இருக்குது, அபிஷேகம் இல்ல. சரியா? ඊට පස්සේ හොරණේ 7ක් තියෙනවා. 7 எக்காளங்களை குறித்து பேசப்படுகிறது. ගිගුරුම් 7ක් තියෙනවා. 7 முழக்கங்களை குறித்து பேசப்படுகிறது. ඉතින් ওই වගේ බොහෝ දේවල් තියෙනවා. අස්පයෝ එනවා, 4ක් එනවා අස්පයෝ. 4 குதிரைகளை பற்றி பேசப்படுகிறது. සුදු අස්පයා එනවා, කළු එකා එනවා, රතු එකා එනවා, අලු පාට එකා එනවා. கருப்பு, அதே போல வெள்ளை, சிகப்பு, அதே போல சாம்பல் நிறம் என்று 4 நிறங்களே குறிப்பிடப்படுகிறது. ඉතින් ඕවා එක එක ඒවා වෙනකොට இப்போ ஒவ்வொன்றாய் நடக்கிற நேரத்திலே දෙවියන් වහන්සේ ගොඩාක් ලාංඡන සංකේත පාවිච්චි කරලා ஆண்டவர் அநேக அடையாளங்களையும் மாதிரிகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி ලෝකෙට වෙයි වෙන්න යන දේවල් කියලා දෙනවා. உலகத்துக்கு நடக்க போகிற விடயங்களை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ස්වර්ගෙ වෙන්න යන දේවල් කියලා දෙනවා. பரலோகத்திலே நடக்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ඉතින් ඒවා ලස්සනට කියලා දෙනවා. அழகாக அவைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். අපේ සමහරවුන් මොනවද කරන්නේ? அதிலே எங்களிலே சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ඕවා දැන් අරගෙන அவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு සිරියාවේ ඕක තමා වෙන්නේ. சிரியாவிலே அதுதான் நடக்குது. ඊජිප්තුවේ ඕක තමා වෙන්නේ. ஈஜிப்ட்ல இதுதான் நடக்குது. කියලා බයිලා ගහනවා. சும்மா பைலெல்லாம் அடிச்சுக்கொண்டு දැන් Facebook වල YouTube වල යන තවත් රාවයක් ගැන මං කියන්නම්. இந்த Facebookலயும் YouTubeலயும் போகிற ஒரு பொய்யான ஒரு வதந்தியை குறித்து சொல்லுகிறேன். දැන් කැමරා තාක්ෂණය තියෙනවානේ, ෆොටෝග්‍රැෆි තාක්ෂණය. இன்று கேமரா அதே போல இந்த போட்டோகிராஃபி பண்றவங்க இருக்கிறார்கள். ඕවයේ තියෙනවා ඉංග්‍රීසි වචනයක් illusion කියලා. அதுல ஆங்கிலத்துல சொல்வார்கள் illusion என்று ඒ சொல்லுவார்கள். කියන්නේ තියනවා වගේ පේන නැති දෙයක්. அதாவது இருக்கிற மாதிரி
தெரியும், ஆனால் அது நிஜம் அல்ல. දැන් සමහරලාට අපේ සාමාන්‍ය නේත්‍රාවල බලන්න බැරි දේවල් சும்மா எங்களுடைய கண்களுக்கு தெரியாத விடயங்கள் කැමරා එකෙන් ගහනකොට இந்த கேமராவில் நாங்கள் போட்டோ எடுக்கிற நேரம் මෙහෙන් එන ලයිට් කිරණ අරහෙන් එන ලයිට් කිරණ මෙහෙන් එන ලයිට් කිරණ වදිනකොට අමුතු දේවල් කැමරාවට අහු වෙනවා. அந்த அங்கே இருந்து வருகிற ஒளி கதிர் அதே போல ஒவ்வொரு ஒரு விதங்களில் வருகிற எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு உருவங்கள் ஒவ்வொரு வடிவங்கள் தெரியும். அது கேமராவுக்கு தெரியும். දැන් එක එකාට වෙලා තියෙන වැඩේ මොනවද දන්නවද? இப்போ ஒவ்வொருவருக்கு நடந்திருக்கிற விடயங்கள் என்ன தெரியுமா? අන්න රුසියාව ඉහළ දූතයෝ දෙන්නෙක් පියාසර කරනවා කැමරාවට අහු වෙලා කියලා. அந்த ருஷ்யாவிலே அங்க ரஷ்யாவிலே அங்க தூதர்கள் எல்லாம் பறக்குறாங்களா, அது கேமராவில் எடுத்திருக்காங்க. அப்படி සවුත් ඇමරිකාවේ දූතයෝ දෙන්නෙක් මේ පියාසර කරනවා කැමරාවට අහු වෙලා තියෙනවා. இந்த சவுத் அமெரிக்காவிலே 2 தேவதூதர்கள் பறக்குறாங்க, அது கேமராவில் எடுத்திருக்காங்க. මට මාර පිස්සුන් මට මල පනිනවා. எனக்கு இதெல்லாம் கேட்குற நேரம் சரியான கோபம் வரும். ඔය ඔක්කොම වෙන්නේ එක්ක සවුත් ඇමරිකාවේ බ්‍රසීලේ මෙක්සිකෝවේ ඔය වගේ තැන්වල තමයි ඔක්කොම වෙන්නේ. இது எல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் நடப்பது அமெரிக்காவிலே இல்லாட்டி மெக்சிகோவிலே இல்லாட்டி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். පට්ටපල් බොරු. இதெல்லாம் பச்சை பொய். ඉතින් මේ ඒක දැකලා තියෙනවද Facebook එකේ දාලා තියෙනවා, දැකලා තියෙනවද ඔය වගේ අනම්මනම් දේවදූතය අරේව අර එංගලන්තේ නාකි දූතයෙක් වැටලා කියලා ෆොටෝ එකක් දාලා තිබුණා. இந்த ஏதோ ஒரு கிழட்டு ஒரு தேவதூதன் விழுந்திருக்கிறார் அப்படின்னு போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. අයියෝ මේවා බලලා අපේ මිනිස්සු ඒවට වදින කමෙන්ට් බලන්න ඕනේ. அதுக்கு எல்லாம் படுற இந்த கமெண்ட்டை பார்க்கணும். සමහරු ගහනවා praise God Jesus is coming soon කියලා. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வர போகிறார் அப்படின்னு எல்லாம் அடிக்கிறாங்க. I say Jesus is coming soon කියලා අපි දන්නවා අවුරුදු 2000ක් තිස්සේ. 2000 வருஷமா எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்று. මේක කියලා තියෙන ඉක්මනට වෙන්න යන දේනේ. இப்போ இந்த புத்தகத்திலும் எழுதி இருக்கிறது அப்படிதானே, சீக்கிரத்தில் நடக்க வேண்டிய අපි விஷயங்கள். හිතනවා ඉක්මනට වෙන්න යනවා කියලා. எங்களுக்கு தெரியும் அது சீக்கிரத்திலே நடக்க போகிறது என்று. දෙවියන් වහන්සේට ඒකටත් උත්තරයක් තියෙනවා කියන්න. ஆண்டவருக்கு அதுக்கும் ஒரு பதில் சொல்ல இருக்கு. ස්වාමීන් වහන්සේ ඉක්මනට වෙයි කිව්වනේ. ஆண்டவரே சீக்கிரத்திலே நடக்கும் என்று சொன்னீரே. ඔව් බං මට දවසෙන් දෙකකින් ඕක වෙයි. எனக்கு ஒரு 2-3 நாள்ல நடக்கும். ඉතින් උන් නෑනේ. ஐயோ நடக்கலையே. ඉතින් මට දවසක් අවුරුදු 1000ක් වගේ නේ මම. அப்ப எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு 1000 வருஷம் தானே. තේරෙනවද? එනිසා දෙවියන් වහන්සේගේ කාලසටහන කොහොමද කියලා අපි දන්නේ නැහැ. அதனால ஆண்டவருடைய அட்டவணை எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. සමහර කමෙන්ට් ගහනවා. சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். When I look at that picture I can feel the presence of God. ඒ කියන්නේ ඒක බලනකොට මෙයාට දේව අභිමුඛය දැනෙනවලු. அந்த படத்தை பார்க்குற நேரம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்களா. ගොනාට අන්දනේ වුණොත් ඉන්නවා, ගොනාට ඇන්දනේ වුණොත් ඉන්නවා. சும்மா இவங்களை ஏமாத்துறவர்களும் இருக்கிறார்கள், ஏமாறுகிறவர்களும் இருக்கிறார்கள். එනිසා අපි පරිස්සම් වෙමු. அதனால நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். එළිදරව් 4න් පස්සේ සිදුවෙන කිසි දෙයක් සභාව ඔසවා ගන්න කලින් වෙන්නේ නැහැ. இந்த 4வது அதிகாரத்துக்கு பின்னர் நடக்கிற விடயங்கள் எந்த விடயங்களுமே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னர் நடக்காது. අර විශාල පීඩාවක් එන්න යනවනේ. அந்த பெரிய ஒரு உபத்திரம் வரப்போகிறது தானே. The great tribulation කියලා කියනවා ඒකට. சொல்லுங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கங்க. மகா உபத்திரவ காலம், great tribulation. ඒක එන්නේ එළිදරව් 4න් පස්සේ. அதுவும் அதெல்லாம் நடப்பது 4வது அதிகாரத்துக்கு பின்னர். අපිට එන්නේ. எங்களுக்கு நடக்காது. එතකොට කියනවා අර ISIS බෙලි කපනවානේ. அப்ப அந்த ஐசிஸ் எல்லாம் அந்த கழுத்து வெட்டுறாங்களே. ක්‍රිස්තියානි අයව ගිනි තියනවානේ. கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே. ඒක great tribulation නේ කියලා. அதெல்லாம் மகா பெரிய ஒரு உபத்திரவம் தானே என்று சொல்லுவார். ඉතිහාසයේ ස්තේෆන් පටන් අද දක්වා වේද සාක්ෂිකාරයෝ එනවා. இந்த ஸ்தேவான்ல இருந்து இந்த காலம் வரை இருக்கிற இரத்த சாட்சிகள் அநேகம் இருக்கிறார்கள். මේක අර මහා පීඩා කාලේ නෙවෙයි. ஆனால் இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நடப்பது அந்த மகா பெரிய அந்த உபத்திரவ காலம் அல்ல. ඒක එන්නේ යන්නේ සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ. அது சபை எடுத்துக்கொண்ட பின்னர் தான் அது நடக்க போகிறது. එතකොට මේ එළිදරව් පොත මොනවද කියලා දෙන්නේ? அப்ப வெளிப்படுத்தல் புத்தகம் என்னத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது? ඉක්මනින් සිදු වෙන්න යන දේවල්. சீக்கிரத்திலே நடக்கிற விடயங்கள். සභාව ඔසවා ගන්නු ලබන්න තෙක් සිදු වෙන දේවල් පළවෙනි පරිච්ඡේද 3. முதல் 3 அதிகாரங்களிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை நடக்கிற விடயங்கள் மாத்திரம். 4 ඉඳලා 22 වෙනකන් සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ සිදු වෙන්න යන දේ. 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் பூமியிலும் பரலோகத்திலும் சபைக்கும் அதே போல இங்கே இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கும் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து. ඒක පැහැදිලිද? அது நன்றாக விளங்குகிறது. හරි දැන් ඊළඟ ලයින් එක කියවන්න. ඉක්මනින් සිදු වෙන්න යන දේ. அடுத்த வரியை வாசிங்க. தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. කියවන්න.
එනම් දෙවියන් වහන්සේ තමන්ගේ දාසයන්ට ආන් දැක්ක මිස් කරගත්ත දැක්කද? ඒක තමයි කියන්නේ. මිස් කරන්න එපා. හරිද? කාටද පෙන්වන්න යන්නේ? තමන්ගේ දාසයන්ට කාටද මේව පෙන්වන්න යන්නේ? මේක එලිදරව් පොත කාටද ලියලා තියෙන්නේ? இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது? තමන්ගේ දාසයින්ට. அவருடைய தாசர்களுக்கு. දාසයා කියන්නේ මොකද්ද? அப்படிப்பட்டவர்கள் தாசர்கள் என்றால் யார்? ஊழியக்காரர்கள் என்றால் யார்? ගෝලයා. ஷீஷர்கள். මම නිර්දතුරේම ඔයගලන්ට උගන්ලා තියෙනවා ගෝලයා වෙනයි ඇදහිලිවන්තයා වෙනයි කියලා. நான் உங்களுக்கு அதிகமாய் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஷீஷர்கள் வேறு, விசுவாசிகள் வேறு. අන්‍ය ආගමිකයිනුත් බොහෝ අය යේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ දෙවි කෙනෙක් කියලා අදහනවා. மற்ற மதங்களிலே இருக்கிற அநேகர் கூட இயேசுவும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். එහෙම බැලුවොත් ඒගොල්ලොත් එක්තරා අන්දමින් ඇදහිලිවන්තයෝ තමයි. அப்படி பார்க்கிற நேரம் அவர்களும் ஒரு விதத்திலே அவர்களும் விசுவாசிகள் தான். බයිබලයේ කියලා තියෙනවා යක්ෂයාත් විශ්වාස කරලා වෙවුලනවා කියලා. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பிசாசுகள் கூட தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. එහෙමනම් යක්ෂයාත් ඇදහිලිවන්තෙක් තමයි. அப்படி என்றால் அப்படி பார்க்க போகிற நேரத்தில் பிசாசும் ஒரு விதத்திலே விசுவாசி தான். ඉතින් ඒ ඇදහිලිවන්ත දෙවියන් වහන්සේට උන්නේ. அதனாலே ஆண்டவருக்கு விசுவாசிகள் வேண்டாம். අපි එතනින් ඊළඟ පියවරට එන්න ඕනේ. நாங்கள் அந்த விசுவாசிகள் என்கிற மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு வர வேண்டும். ගෝලයා වෙන්න ඕනේ. ஷீஷர்களாக மாற வேண்டும். ගෝලයා මොනවද කරන්නේ? ஷீஷர்கள் என்ன செய்வார்கள்? සම්පූර්ණ කාලීනව දෙවියන් වහන්සේට සේවය කරනවා. முழுமையான நேரத்திலே முழுமையாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வார். ගෝලයා කියන්නේ සම්පූර්ණ කාලීන ගෝලෙක්. அந்த ஷீஷர்கள் என்றால் முழு நேர ஊழியர்கள். අර්ධ කාලීනව ඉස්කෝලේයි. பகுதி நேரமாக பாடசாலை போவார்கள். අර්ධ කාලීනව මේසන් වැඩ කරයි. பகுதி நேரமாக மேசன் வேலை செய்வார்கள். අර්ධ කාලීනව ගුරුවරයෙක් හැටියට වැඩ කරයි. பகுதி நேரமாக ஒரு ஆசிரியராகவோ ஆசிரியையாகவோ வேலை செய்வார்கள். මට පුදුම පිස්සු හැදෙන මේකක් මොකක්ද දන්නවද? எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற ஒரு விடயம் என்ன தெரியுமா? දැන් සමහරු කියනවා சிலர் சொல்லுவார்கள் මං I'm a part time minister කියනවා. මම අර්ධ කාලීන මිනිස්ටර් කෙනෙක්. நான் பகுதி நேரமா ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லுவார். එන්න ඔයගේ full time වැඩේ මොනවද කියලා அப்படின்னா உங்களோட ஃபுல் டைம் வேலை என்னன்னு கேட்பேன். ටීචර් நான் டீச் பண்றேன். වැඩ පටන් ගන්න කීයද? எத்தனை மணிக்கு நீங்க வேலை ஆரம்பிக்கிறீங்க? 8ට 8 மணிக்கு. නැත්තම් 7:00ට. இல்லாட்டி 7:30 மணிக்கு. ඉවර කරන්න කීයටද? எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 1:00ට නැත්තම් 2ට. 1:30 மணிக்கு இல்லாட்டி 2 மணி. උදේ 7:00 ඉඳන් හවස 2 වෙනකන් ඒකද full time 8 දවස? அதாவது ஒரு நாள் என்னுடைய முழு நேரம்னா 8 மணில இருந்து 1 மணி 1:30 மணி வரைக்குமா ஒரு நாளைக்கான முழு நேரம். full time කියන්නේ බොලන් පැය 24. ஃபுல் டைம்னு சொல்றது அதாவது முழு நேரம் என்று சொல்றது 24 மணித்தியாலங்கள். එතන ඉංග්‍රීසියෙන් full කියලා කියන්නේ full. ஆங்கிலத்திலே ஃபுல் என்று சொல்லப்படுறது ஃபுல்லை. part නෙවෙයි, half නෙවෙයි, quarter නෙවෙයි. அது அரைவாசி முக்காவாசி காவாசி இல்ல. එතකොට full time මම මොකද්ද කරන්නේ කියලා teaching කියන්නේ බෑ. එතකොට teaching not full time, not even half time. இப்ப முழு நேரம் அப்படின்னு சொன்னா நான் முழு நேரமா ஆசிரியரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. හරිද? ඔයා 7:00 ඉඳන් 2 වෙනකන් උගන්නලා එන්න. நீங்க காலையில 7:30 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் நீங்க படிச்சு கொடுங்க. ඔයා tourism කරන්න දවසකට පැය 18ක්. நீங்க போயிட்டு ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலம் போயிட்டு நீங்க டூரிசம் பண்ணுங்க. හරිද? ඔයා ගිහලා කම්පැනි මැනේජර් හැටියට ඉඳගෙන ඉන්න පැය 8ක් දවසකට. ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் போயிட்டு ஒரு கம்பெனில மேனேஜரா உட்கார்ந்துருங்க. හැබැයි පැය 24ම නිදා ගන්න කොටත්, টয়ලට් යන කොටත්, නැගිටින කොටත්, ඉස්කෝලේ යන කොටත්, වැඩ කරන කොටත් ඔයා full time ගෝලෙක්. நீங்கள் ஒரு நாளைக்கு எழுந்ததுல இருந்து நீங்க சாப்பிடுற நேரம், போகிற நேரம், வருகிற நேரம், எல்லா நேரமும் முழு நேரமும் நீங்கள் ஆண்டவருடைய சீஷனாய் வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දාසයෝ අපි. நாங்கள் தேவனுடைய தாசர்கள், හරිද? ஊழியக்காரர்கள். තේරෙනවද? එහෙම හිටියානම් තමයි ඒ අයට තමයි එළිදරව් පොත. அப்படி நாங்கள் சொல்லுவோம் என்றால் எங்களுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. හැම ක්‍රිස්තියානි කාර්යයටම නෙවෙයි. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல. ගෝලයන්ට දාසයින්ට විතරයි එළිදරව්. ஆண்டவருடைய சீஷர்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். හරි නේද? புரிகிறதா? එහෙමනේ බයිබලේ කියලා තියෙන්නේ. அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. ඕක දෙන්න දෙවියන් වහන්සේ මාර පියවර ටිකක් ගත්තා. ஆண்டவர் இதை கொடுப்பதற்கு சில முறைகளை ஆண்டவர் கையாண்டார். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේට දුන්නා. தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். යේසුස් වහන්සේ තව දූතයෙකුට දුන්නා. இயேசு கிறிஸ்து ஒரு தூதனுக்கு கொடுத்தார். ඒ දූතයා යොහන්ට දුන්නා. அந்த தூதன் யோவானுக்கு கொடுத்தார். යොහන් අපිට දුන්නා. யோவான் எங்களுக்கு கொடுத்தார். බලන්න කියවන්න.
අර ආය මුල්ල ඉඳන් එන්න එපා. ඔයගොල්ලෝ එහෙම තමයි උත්පත්ති එකෙන් පටන් ගන්නවා. අර ඔයාලට තේරෙනවා ඔයගොල්ලෝ දන්නවනේ කොතනින්ද එන්න ඕනේ කියලා. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தக்கது ஒப்புவித்ததும் தேவலிங் பாலாங்க யார் யாருக்கு சொல்ற பாருங்க முதல்ல யாரு இவர் தம்முடைய தேவன் 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 இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார். இவர் தம்முடைய தூதனுக்கு அனுப்பி பாத்தீங்களா அவர் தம்முடைய தூதனுக்கு கொடுத்து அவன் அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு தூதன் வெளிப்படுத்தும் மூலமா யோவானுக்கு கொடுக்கிறார். දැන් තේරෙනවද සිංහලෙන් කියවන්නකෝ? දෙවියන් වහන්සේ අන්දක්කද දෙවියන් වහන්සේ තමයි දෙන්නේ. තමන්ගේ දාසයන්ට දක්වන පිණිස යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට දුන්නා වූ යේසුස් වහන්සේට දෙනවා. දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේට දෙනවා. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ එළිදරව් කිරීමය. ඔව්. උන්වහන්සේ තමන් දූතයා කන්න කොටගෙන තමන්ගේ දූතයාට උන්වහන්සේ දෙනවා. තමන් මෙහෙකරු යොහන්ට එය දන්වා එව්සේ. එයා ඒක යොහන්ට දෙනවා. තේරෙනවද කොහොමද එළිදරව් ඇවිල්ලා තියෙන්නේ? இப்போ வெளிப்படுத்தல் புத்தகம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு புரிகிறதா? ඒ කියන්නේ මං කියලා දෙන්නම් කොහොමද කියලා. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். දෙවියන් වහන්සේගේ පිළිවෙල. ஆண்டவருடைய அந்த முறையை பாத்தீங்களா? දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේට දෙනවා. தேவன் இயேசுவுக்கு கொடுக்கிறார். ඒතර ඔයගොල්ලෝ අහන්න බෑ. ඒතර යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ නෙවෙයිද? ඒගොල්ලෝ වෙන් වෙලාද? அப்ப நீங்க கேட்கலாம் இயேசுவும் தேவனும் வேறு வேறா? அப்ப அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்களான்னு கேட்பீங்க. නෑ නෑ අපි දන්නවානේ. இல்ல இல்ல எங்களுக்கு தெரியும். පියාණන් වහන්සේ යේසුස් වහන්සේ එක්කෙනයි. பிதாவும் இயேசுவும் ஒன்று. ඒත් දෙන්නයි. ஆனாலும் இரண்டு. එච්චරයි. அவ்வளவுதான். එතනින් එහාට තේරුම් ගන්න හදන්න එපා. அதுக்கு அங்கால நாங்க அதை அலசி ஆராய கூடாது. පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේට දෙනවා. பிதா குமாரனுக்கு கொடுக்கிறார். පුත්‍රයන් වහන්සේ දූතයාට දෙනවා. அந்த குமாரன் தூதனுக்கு கொடுக்கிறார். දූතයා යොහන්ට දෙනවා. அந்த தூதன் யோவானுக்கு கொடுக்கிறார். යොහන් සුරේෂ්ට දෙනවා. அந்த யோவான் சுரேஷுக்கு கொடுத்தார். සුරේෂ් මවුන්ට් කාමල් චර්ච් එකට දෙනවා. இந்த சுரேஷ் இந்த மவுண்ட் காமல் சர்ச்சுக்கு கொடுக்கிறார். තේරෙනවද? පියවර නියම පියවරට දෙවියන් වහන්සේ කරනවා. ලස්සනට දෙනවා ගේම දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் அழகா முறைப்படி எல்லாத்தையும் செய்கிறார். දැන් කියවමු ඊළඟ කොටස. இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். wow. ඔහු දෙවියන් වහන්සේගේ වචනය ගැනත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සාක්ෂිය ගැනත් එනම් තමාදුට සියලු දේ ගැන සාක්ෂි දුන්නේය. මෙතන මොහු කියලා කියන්නේ යොහන්. இந்த இடத்துல இவன் என்று சொல்லப்படுவது யோவானை குறிக்கும். යොහන් ඒ දුටු සාක්ෂිය ඒ දේවල් ඔක්කොම ලස්සනට දෙනවා. யோவான் கண்ட எல்லா விடயங்களையும் எல்லா விஷயங்களையும் சாட்சியாக ஒப்புவிக்கிறார். එයා ඊට කලින් තෝව කරලා තියෙනවා. அவர் இதுக்கு முன்னரும் அதை செய்திருக்கிறார். තනවා තව පොත් 4ක් ලියලා තියෙනවා එයා. உங்களுக்கு தெரியுமா 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். යොහන් සුභාරංචි පොතක් ලිව්වේ මෙයා. யோவான் சுவிசேஷ புத்தகத்தையும் எழுதினதும் இவர்தான். පළවෙනි යොහන්, දෙවෙනි යොහන්, තුන්වෙනි යොහන් කියන යවුම් පත්‍ර තුනකුත් ලිව්වේ ඔයා. முதலாவது யோவான், இரண்டாவது யோவான், மூன்றாவது யோவான் என்று அந்த எல்லா நிருபங்களையும் எழுதினவரும் இவர்தான். ඒ නිසා ලස්සනට ලියලා එළිදරව් කරන්න දක්ෂයෙක් කියලා දෙවියන් වහන්සේ මෙයාව තෝරලා තියෙනවා. அழகாக இவைகளை எழுதி ஒப்புவிக்க கூடியவர் என்று ஆண்டவர் யோவானை தெரிவு செய்கிறார். මෙයා කියනවා இப்ப இவர் சொல்லுகிறார், මම නිකන් ඔය ලියන්නේ. நான் சும்மா எழுதவில்லை, මම මේකට සාක්ෂිකාරයෙක්. நான் இதுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன். මම මේවා දැක්කා. நான் இவைகளை கண்டேன். දැන් බයිබලේ පළවෙනි පොත තියෙනව නේද? இப்ப வேதத்திலே முதல் புத்தகம் இருக்குது தானே, උත්පත්ති පොත. இந்த ஆதியாகம புத்தகம். ඒක ලිව්වේ මෝසෙස්. அதை எழுதினது மோசே. දැන් මෙතන ඉන්නේ මම මෝසෙස් කියලා හිතන්නකෝ. இப்ப இந்த இடத்துல நான் மோசே இருக்கிறேன் என்று சொல்லுங்களே. දෙවියන් වහන්සේ මෝසෙස් ලවා කොහොමද දන්නවද උත්පත්ති පොත ලිව්වේ? மோசேயை கொண்டு ஆண்டவர் எப்படி தெரியுமா அந்த புத்தகத்தை எழுதினார்? මෝසෙස්ව දර්ශනයෙන් ගෙනිච්ච අතීතයට. இந்த மோசேயை அப்படியே ஆண்டவர் அவனுடைய முன் கடந்த காலத்துக்கு கொண்டு போனார். මෝසෙස් නොදුටු මෝසෙස් දන්නේ නැති දේවල් අතීතයේ දර්ශනයෙන් දැකලා එයා ලිව්වා. அந்த அந்த கடந்த காலத்திலே அவர் போய் அங்கே கண்ட விஷயங்களை அவர் எழுதினார். මෙතන ඉන්නවා යොහන්. இந்த இடத்துல இருக்கிறான் யோவான். මෙයා ලවා අන්තිම පොත ලිව්වේ කොහොමද දෙවියන් වහන්සේ? இவரை கொண்டு ஆண்டவர் கடைசி புத்தகத்தை எப்படி எழுதினார் தெரியுமா? මෙයාව දර්ශනයෙන් අනාගතයට ගෙනියනවා. தரிசனத்திலே அப்படியே ஆண்டவர் எதிர்காலத்துக்கு கொண்டு போகிறார். මෙයා නොදුටු මෙයා දන්නේ නැති දේවල් වලට එහාට ගෙනියනවා. அதாவது இவர் காணாத இவர் அனுபவிக்காத காரியங்களுக்கு இவரை கொண்டு போகிறார். එහෙම තමයි එළිදරව්ව ලිව්වේ. அப்படித்தான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதினது. උත්පත්ති පොත මෝසෙස් පටන් ගන්නකොට කොහොමද පටන් ගන්නෙ? இந்த ஆதியாகம புத்தகம் தொடங்குற நேரம் மோசே எப்படி தொடங்குறார்? බැහැෂි කියන්නේ අරේ
பெஹிஷித் அதாவது ஆதியிலே அதாவது அங்கே என்று ඒක තමයි පටන් ගැනීමේදී කියලා උත්පත්ති එකේ එක පටන් ගන්න. තේරෙනවද? அதுதான் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. යොහන් එලිතරව් පොත ඉවර කරන්නේ කොහොමද? இந்த யோவான் எப்படி இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை முடிக்கிறார்? අර අලුත් අහසත් අලුත් පොළොවත් අරේ එන්න යනවා කියලා. அந்த புதிய வானம் புதிய பூமி அங்கே வரப்போகிறது என்று அங்கே முடிக்கிறார். ඒ කියන්නේ අතීතයේ ඈත ඉඳලා අනාගතයේ ඈත දක්වා මේ දෙන්න ලවදයන් වහන්සේ සෙට් කරලා දෙනවා. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், ஆதியிலே இருந்து அதாவது அங்கே இருக்கிற விடயங்களே இருந்து இங்கே நிகழ்காலத்திலே கடந்த கால எதிர்காலத்தில் நடக்க போகிற அந்த முடிவு வரை அவரை கொண்டு போய் அங்கே எல்லா விடயங்களையும் வேதத்திலே காட்டியிருக்கு. දැන් බයිබලේ කියන්නේ මොකක්ද කියලා මම ඔයගලන්ට කියලා දෙන්නම්. இப்ப வேதம் என்றால் என்ன என்று உங்களுக்கு காட்டுகிறேன். දැන් ඔයා මෙහෙම හැරෙන්න. இப்ப நான் இங்கிட்டு திரும்பி இருக்கிறேன். මම මෙහෙම හැරුණා. இப்ப பாஸ்டர் அங்கிட்டு திரும்பி இருக்கிறார். දැන් මගේ වම් අත මම දික් කරනවා අතීතයේ දේශ. මම තමයි මෝසස්, මෙයා තමයි යොහන්. அப்ப என்னுடைய இடது கையை நான் பாஸ்டர் திருப்புகிறார். அவருடைய இல்ல உங்களோட வலது கையை அங்க நீட்டுங்க, அங்க நீட்டுங்க. හරිද? දැන් මගේ වම් අත මම දික් කරනවා ඈත අතීතය කරා. இப்ப பாஸ்டருடைய இடது கையை அவர் நீட்டி இருக்கிறார் அவருடைய கடந்த காலத்தை நோக்கி. පාස්ටර් ඩැනි එයාගේ දකුණු අත ඈත අනාගතය කරා දික් කරලා තියෙනවා. அப்ப நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை நோக்கி என்னுடைய கையை நீட்டி இருக்கிறேன் வலது கையை. දැන් මගේ දකුණු අත මම දික් කරනවා ඕගොල්ලෝ දිහා. මෙයා දික් කරා නම් මයික් එක හොල්මන් එනවා. මෙයා දික් කරනවා කියලා හිතා ගන්න එයාගේ වම් අත. இப்ப நான் என்னுடைய இடது கையை நான் உங்களை நோக்கி திருப்புகிறேன் நினைத்துக் கொள்ளுங்கள். හරිද? දැන් ඔයා මගේ අත අල්ලන්න. right. දැන් උත්පත්ති පොත සිට එළිදමව් පොත දක්වා අපිට දෙන්නේ මෝසස් පටන් යොහන් දක්වා. இப்ப ஆதியாகம புத்தகத்திலே இருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரை ஆண்டவர் இந்த புத்தகத்தை கொடுப்பது எங்களுக்காக. මේ ටික තමයි අපිට දීලා තියෙන්නේ. இவ்வளத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். උත්පත්ති 1 ඉඳන් එළිදරව් 22 වෙනකම්. ஆதியாகம முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே இருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வரை. හැබැයි මේ මෝසස්ගේ වම් අත දික් වෙලා තියෙන්නේ ඈත අතීතය කියලා. மோசேனுடைய அந்த இடது கை அங்கே அந்த அவருடைய அந்த ஆரம்பத்தை நோக்கி காட்டுகிறது. யோஹான்ගේ දකුණු අත දික් වෙලා තියෙන්නේ ඈත අනාගතය දක්වා. அந்த யோவானுடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, வலது கை நீட்டப்பட்டிருப்பது அந்த எதிர்காலத்தை குறித்து. වචනයට அந்த வசனத்துக்கு පටන් ගැනීමක් නැහැ. ஆரம்பமும் இல்லை, අවසානයක් නැහැ. முடிவும் இல்லை. නමුත් අපිට ටිකක් දීලා තියෙනවා. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டது. ඕක තමයි බයිබල. இதுதான் வேதம். තේරුණාද? புரியுதா? ඒ උත්පත්ති 1 ඉඳලා එළිදරව් 22 වෙනකන් උන්වහන්සේ උඹලට මෙච්චරක් ඇති බං කියලා දීලා තියෙනවා. இந்த ஆதியாகம புத்தகத்தில் முதலாவது வசனத்திலே முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரை 22வது அதிகாரம் வரை இவ்வளவு போதும் உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். නමුත් ඔයට වඩා තියෙනවා. ஆனால் இதை விட அதிகமாக இருக்கு. අතීතයේ තිබුණා, ஆரம்பத்திலேயும் இருந்தது, අනාගතයේ තිබුණා, எதிர்காலத்திலும் இருக்க போகிறது. පළවෙනි පොත ලියපු එක්කෙනාව අරහේ දර්ශනෙන් ගෙනිච්චා. முதல் புத்தகத்தை எழுதினவரை தரிசனத்திலே அங்கே கொண்டு போனார் ஆண்டவர். අවසාන පොත ලියපු එක්කෙනාව දර්ශනෙන් මෙහෙට ගෙනිච්චා. கடைசி புத்தகத்தை எழுதினவரை ஆண்டவர் தரிசனத்திலே அவருடைய எதிர்காலத்தை நோக்கி கொண்டு போனார். ඒ දෙන්න හොල්මන් වෙලා ඇවිල්ලා පොත් ටික ලිව්වා. அவர்கள் எல்லாம் அப்படியே குழம்பி போய் வந்து ஆடி போய் வந்து இந்த வேதத்தை எழுதி விட்டார். බයිබලේ එච්චර ලස්සන පොතක්. வேதம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு புத்தகம். ආමෙන්. බලන්න දෙවියන් වහන්සේ කොහොමද දුන්නේ කියලා. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். දැන් තුන්වෙනි පදයට එක්ක මම ඉවර කරන්න යනවා. இந்த மூன்றாவது வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். දැන් එළිදරව් පොත ගැන මෙන්න මේ වගේ ලස්සන කතාවක් කියනවා. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை பற்றி இப்படி ஒரு அழகான ஒரு கதை சொல்லப்படுகிறது. කියවන්නකෝ. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. මේ අනාගත වාක්‍ය වචන කියන්නාද ඒවා අසන්නෝද ඒ ලියන ලද කාරණා පවත්වන්නෝද ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද කාලය ළඟය. මේ පදය දේවල් දෙකක් ගැන කතා කරනවා. இந்த வசனம் மூன்றாவது வசனம் இரண்டு காரியங்களை குறித்து பேசுகிறது. ප්‍රාථමිකව එක කතා කරන්නේ එළිදරව් පොත ගැන.
அது அடிப்படையிலேயே பேசுவது இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை, அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து. නමුත් එළිදරව් ගැන විතරක් නෙවෙයි. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து மாத்திரமல்ல, දෙවෙනුව මුළු බයිබලය ගැනම මේක කතා කරනවා. இரண்டாவது முழு வேதத்தை குறித்துமே பேசுகிறது. මොකද මුළු බයිබලයටම අනාගතවත් වාක්‍යයක් කියලා අපිට කියන්න පුළුවන්. இந்த முழு வேதத்தையுமே ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் என்று நாங்கள் சொல்ல முடியும். හැබැයි පළවෙනුව අපි එළිදරව් ගැන කතා කරමු. முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து. මේ එළිදරව්ව කියවන මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දෝයලු. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை வசனத்தை வாசிக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெறுவானாம். ඇයි? ஏன்? ඒකේ තියෙන දේවල් දෙවියන් වහන්සේට full happy දේවල්. அதிலே இருக்கிற விடயங்கள் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடயங்கள். දැන් මං කියවනේ ඈත අතීතය ගැන. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, ஆதியிலே அங்கே என்று சொன்னேன் தானே. ඒකට වඩා ඈත අනාගතය ගැන දෙවියන් වහන්සේ පුදුම සන්තෝෂයෙන් ඉන්නේ. அந்த ஆரம்பத்தை விட ஆண்டவர் அந்த முடிவை குறித்து, அந்த எதிர்காலத்தில் நடக்க போகிற விடயங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷமாய் இருக்கிறார். අපි හිතන් ඉන්නේ සභාව ඔසවා ගැනීම ගැන විතරක් ගැනනේ. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் வரை தானே. ඒ ගැනනේ අපි කුතුහලයෙන් ඉන්නේ. அதை குறித்து தானே நாங்க ரொம்ப அந்த சந்தோஷத்துல இருக்கிறோம், குதூகலத்துல இருக்கிறோம். ඒ ගැන අපිට වඩා කුතුහලයෙන් ඉන්නේ දෙවියන් වහන්සේ. எங்களை விட அதிக குதூகலமாய் சந்தோஷமாய் இருப்பது ஆண்டவர். බලන් ඉන්නවා කොයි මොහොතද ගන්න පුළුවන් සභාව කියලා. எப்ப அந்த சபையை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். නමුත් ඊට පස්සේ වෙන්න යන දේවලුත් දෙවියන් වහන්සේ දන්න නිසා அதுக்கு பின்னர் நடக்க போகிற விடயங்களும் ஆண்டவருக்கு தெரிந்ததினாலே, ඊට පස්සේ නියම වැඩ තියෙන නිසා ஆண்டவர் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறதுனாலே දෙවියන් වහන්සේ බලබලා පුලපුලා ඉන්නවා මේ දේවල් සිදු වෙනකම්. ஆண்டவர் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். දෙවියන් වහන්සේට ඉවසීමක් නැහැ. ஆண்டவருக்கு ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கு. ඕගොල්ලෝ අපි හිතනවා මෙහි ඉඳගෙන இப்ப நாங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு நாங்க நினைக்கிறோம், මම අදහල යේසුස් වහන්සේ උඩට ගියා ඔලිව කන්දේ ඉඳන්. ஆண்டவர் ஒலிவ மலையில இருந்து அப்படியே பரலோகத்துக்கு போனாரு. දැන් යනවා වගේ මං එන්නම් බං කියාගෙන ගියා. இந்த நான் இப்ப இருக்கிற மாதிரியே திருப்பி வருவேன்னாரு. දූතයොත් දෙන්නෙක් ඇවිල්ලා කිව්වා, දූතයෙකුත් ඇවිල්ලා කිව්වා මේ බය වෙන්න එපා ගෙවල් වලට ඵලයල්ලා මේ උන්වහන්සේ ආයේ එයි කියලා. ரெண்டு தூதர்கள் வேற வந்து சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க, அவர் திருப்பி வருவாரு, நீங்க எல்லாம் வீடுகளுக்கு போங்கடா அப்படினாரு. අවුරුදු 2000ක් වෙලා තාම ආවේ නැහැ. 2000 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் ஆண்டவர் வரலையே. අපි හිතනවා දෙවියන් වහන්සේ පමා කරනවා කියලා. நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று. හැබැයි දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නේ ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருப்பது අර පුළුවන් තරම් විනාශ වෙන මිනිස්සුන්ව අඩු කරන්න. அந்த அழிகிற ஜனங்களுடைய தொகையை குறைப்பதற்கு. පුළුවන් තරම් සුභාරංචිය ඇති තරම් යවන්න ලෝකෙට. இந்த ஆண்டவருக்கு முடிந்த அளவு இந்த சுவிசேஷத்தை உலகம் பூராவும் கொண்டு போவதற்கு. එහෙම යවලා මොනවාර බලාගෙන ඉන්න ඔක්කොම හරියනකම් ටොස් ගාලා සභාව උඩට ගන්න. எப்படியாவது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே சபை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ඉතින් උන්වහන්සේ யோவான்ට එළිදරව් කරලා දීලා තියෙනවා. இப்ப இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்து இருக்கிறார். සභාව සොයා ගන්න යනවා. சபையை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ඊට පස්සේ ආසේ පොත් ඇරෙන්න යනවා. அதுக்கு பின்ன வானம் திறக்கப்படும். අර හොරණ පිමින්ද යනවා. இந்த எக்காலங்கள் ஊதப்படும். මුද්‍රා කඩන්න යනවා. முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படும். බාබිලෝන් නැති කරන්න යනවා. இந்த பாபிலோனை அழிக்க போகிறார். යක්ෂවලලා නරකාදිට දාන්න යනවා. இந்த பிசாசை பிடித்து பாதாளத்துக்கு போட போகிறார். අවුරුදු 10ක පාලනයක් ඇති කරන්න යනවා ලෝකේ. 1000 வருஷ அரசாட்சி ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். ඊට පස්සේ අලුත් දහසක් අලුත් පොළොවක් නිර්මාණය ஒரு කරලා புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் உருவாக்க போகிறார். අර ෆෙයරි ටේල්ස් කතාවල එනවා වගේ and they lived happily ever after. දායින් පස්සේ හොඳට ජීවත් වුණා වගේ අන්න ඒකට දෙවනාංශ බලාගෙන ඉන්න මේක ලියලා තියෙනවා. அதன் பின்னர் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று கதை முடிகிறது போல ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு அழகான முடிவை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ඒතර මේක කියවනකොට இதை வாசிக்கிற நேரம் උන්වහන්සේට ඒක ඇහෙනවනේ. ஆண்டவருக்கு அதை கேட்கிறது தானே. උන්වහන්සේට මාරචුන්. இப்ப ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷம். දැන් බලන්න. இப்ப பாருங்க, දැන් ඕගොල්ලන්ට chance එකක් හම්බෙනවා. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. මේ ඕගොල්ලෝ ආසා කරන රටට යන්න. හරි අපි කියමුකෝ අපිට දැන් chance එකක් හම්බෙනවා ඉස්රායෙල් යන්න. இப்ப எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது, நாங்க இஸ்ரவேல் போறதுக்கு. ලබන අප්‍රේල් අපි ඉස්රායෙල් යන්න යනවා. එනකන් හිතමුකෝ. இப்ப நாங்க சும்மா கொஞ்சம் நினைப்போமே, நாங்க இங்க வர்ற ஏப்ரல் மாதம் நாங்க போக போறோம் இஸ்ரவேலுக்கு. දැන් මම ලියලා දෙනවා. இப்ப நான் எழுதி கொடுக்கிறேன். පළවෙනි දවස මේකට යන්න යනවා. முதலாவது ஒரு நாள்ல நாங்க இங்கே போக போகிறோம். දෙවෙනි දවස මේවා කරන්න යනවා. இரண்டாவது நாள்ல இதை செய்ய போகிறோம். එහෙම දවස් 10කට මම කොල්ල කෑලි වලින් දාලා இப்ப 10 நாளைக்கு உரிய எல்லா விஷயம் நான் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். දැන් ඔයගොල්ලෝ ෂුවර් යන්න යනවා නම් நீங்க எல்லாம் போக போறீங்கன்னா හැමදාම
හැමදාම ඕක ගැන හිතයිද නැද්ද කියන්න. நீங்க ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நினைப்பீங்களா இல்லையா? හරිද? දකින සැරේ ඒ කොල්ලේ අරගෙන බලන්න ආසයි නේද? அந்த பார்க்குற நேரம் எல்லாம் அந்த தாளை எடுத்து அப்படியே வாசிக்க ரொம்ப ஆசையா இருக்கும். දැන් ඔයගොල්ලෝ පාඩුවේ නිකන් මෙහෙම ඉඳගෙන මොනවත් කල්පනා කරන්නේ නැතුව ඔහේ ඉන්නවා කියමුකෝ. நீங்க ஒண்ணுமே யோசிக்காம அப்படியே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் நினைங்க. ඒ වෙලාවේ කවුරු හරි එනවා. அப்ப யாராவது வருகிறார். එයා ඇවිල්ලා මේ මොකද්ද මේ කොලේ? அவர் வந்து கேட்கிறார், இது என்ன பேப்பர் அப்படின்னு கேட்கிறார். පළවෙනි දවස இது என்ன முதல் நாள்? අම්මා එයාපෝට් එකකින් බැහැලා அம்மா ஏர்போர்ட்ல இறங்கி මේ හොටෙල් අල්ෆනාර් එකට ගිහිල්ලා அல்ஃபனாருக்கு போய் හොඳ කෑමක් කාලා நல்ல சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு ෆ්‍රී වයිෆයි එකේ Facebook එකේ ඔක්කොම අප්ඩේට් කරලා ஃப்ரீ வைஃபைல எல்லா ஃபேஸ்புக்கை எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு බුදිය ගන්නවා හෙට උදේ නැගිටලා அடுத்த நாள் எழும்பி නීබෝ කන්දට යන්න. நீபோகாந்தைக்கு மலைக்கு போறோம். Day 2 ரெண்டாவது நாள் පාන්දර නැගිටලා காலையில எழும்பி බඩ පැලෙන්න කාලා நல்லா வயிறு வெடிக்க சாப்பிட்டு පළතුරු ටිකක් හොරෙනුත් අරන් බෑග් එකේ ඔබලා ஹோட்டல்ல இருக்கிற பழங்கள் எல்லாம் கள்ளத்தனமா நம்ம பேக்குகளை போட்டுக்கிட்டு අර බෝතල් වල තියෙන වතුර හිස් කරලා ඔරේන්ජ් ජූස් හොරෙන් පුරවලා அந்த போத்தல்ல இருக்கிற எல்லா தண்ணியும் கொட்டிட்டு அதுல இருக்கிற orange ஜூஸ் எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு දන්නෝ දනිති මම මොනවද කියන්නේ කියලා නේද? நான் சொல்றது யாருக்கோ அவங்களுக்கு தெரியும். අර පළතුරු අරන් බෑග් එකේ දාන ආදයා ඔහේ නෙවෙයි ඉන්නේ මෙහෙ ඉන්නේ. இந்த නෑ දැන් ඒ කවුරු හරි කියවනකොට இதெல்லாம் வாசிக்கிற நேரம், இப்படி வாசிக்கிற நேரம் ඒ කියවන එක්කනට ඔක මොනවද මෙලෝ හතරක් තේරෙන්නේ නැහැ. அந்த வாசிக்கிறவருக்கு இதை குறித்து ஒண்ணுமே தெரியாது. හැබැයි ඔයගොල්ලෝ නිකන් අහන් ඉන්නවා. ஆனா நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. හැබැයි ඔයගොල්ලෝනේ මේක කරන්න යන්නේ. நீங்க தானே இதை செய்ய போறீங்க. චූන්ද නැද්ද? உங்களுக்கு சூனா இருக்குமா இல்லையா? ඔයගොල්ලෝ මොනවද කියන්න යන්නේ? ඔයගොල්ලෝ මොනවද කියන්න යන්නේ? நீங்க ஒண்ணுமே சொல்ல போறீங்க. ඒ පුද්ගලයාට දන්නෙත් නැහැ ඔයා යනවා කියලා. அந்த நபருக்கு தெரியாது நீங்க போறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. මොකද්ද කොලයක් කියලා තමයි කියවන්නේ. நீங்க ஏதோ ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் வாசிக்கிறாரு. නමුත් ඒක ඇහෙනකොට ஆனா அது கேட்கிற நேரம் ඔයගොල්ලන්ට මැවිලා පේනවා. சும்மா உங்களுக்கு அப்படியே முன்னால உருவாகும் அப்படியே எல்லாம். දැන් day 2 එකෙන් පස්සේ இரண்டாவது நாளுக்கு அப்புறம் එයා ඒ කොලේ තියනවා. அந்த 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 பேப்பரை வச்சிட்டாரு. එතකොට ඔයගොල්ලෝ කියයි நீங்க சொல்லுவீங்க, ඉතුරු ටිකක් කියවලා බලන්න. அந்த அந்த மிச்சத்தையும் வாசிச்சு பாருங்களே. කියයිද නැද්ද? நீங்க சொல்லுவீங்களா? ඇයි ඒ? ஏன் ඒක ඇහෙන්න ඔයගොල්ලන්ට චූන්. அதை கேட்க அவர் வாசிக்கிறத கேட்கிற நேரம் இன்னும் இன்பம். එතකොට එයා කියයි එතකොට එයා කියයි அப்ப அவர் சொல்லுவாரு, නෑ මං වතුර ටිකක් බොන්න තියෙනවා කියලා. ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ටක්කල ඔයගොල්ලෝ කියයි அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? නෑ ඔයා කියවන්නකෝ හයියෙන් කියවන්න මං වතුර වාට දෙන්නම් කියලා ඔයගොල්ලෝ කියලා වතුර අරන් ගියයි. හරිද? நீங்க சத்தமா வாசிங்களா, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டாந்து தரேன் அப்படின்னு நாங்க அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். කරයිද නැද්ද? செய்வீங்களா இல்லையா? ඕක තමයි වෙන්නේ අපේ දෙවියන් වහන්සේට අපේ එළිදරව් කියවනකොට. இதுதான் எங்களுடைய ஆண்டவருக்கு நடக்கிறத நாங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கிற நேரம். අපිට මෙලෝ හතරක් තේරෙන්නේ නෑ. எங்களுக்கு ஒன்றுமே புரிவதில்லை. අපි කියවයි එතකොට මේක විවෘත කරලා මුද්‍රාව කැඩුවා. அப்பொழுது இந்த முத்திரையை ஆண்டவர் உடைத்தார். එතකොට ඒ පළවෙනි මුද්‍රාව වගුරනකොට அந்த முதல் முத்திரை உடைக்கப்பட்டவுடன் මේවා අපිට තේරෙන්නේ எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. නමුත් මේක ඇහෙනකොට ஆனால் இதையெல்லாம் ஆண்டவருக்கு கேட்கிற நேரம் දෙවියන් වහන්සේට චූන්. ஆண்டவருக்கு பயங்கர சூன். එතකොට අපි වහන්න හැදුවොත් நாங்க அதை மூட போனோம்னா දෙවියන් වහන්සේ බලයි කියවපන්කෝ 22යි නේ බන් තියෙන්නේ ඉතුරු ටිකක් කියවපන්කෝ කියලා වහන්සේ දඟලනවා. ஐயோ 22 அதிகாரம் தானே இருக்கு, திருப்பி கொஞ்சம் வாசி அப்படின்னு ஆண்டவர் தடுமாறுவார். එතකොට අපිට නිකන් කියවන්න ඕනේ ඔළුව කැක්කම වගේ නම් ජනස ටක් ගාලා ඔළුව කැක්කම නැති කරනවා. මම ඔළුව කැක්කම නැති කරමු මොකද කියවන්න ඕනේ අයි මට ඇහෙන්න ඕනේ. இப்போ அவன் சொன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, கொஞ்சம் மிச்சத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆண்டவர் ஐயோ தலைவலியெல்லாம் போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் அதை கிளியர் பண்ணுவார். ஏன்னா மிகுதியாய் வாசிக்க வேண்டும் என்றதுக்காக. ඒක තමයි මෙතන කියලා තියෙන්නේ. அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. කියවන්නේ කා භාග්‍යවන්තේ. இதை வாசிக்கிறவன் பாக்கியவான். තේරෙනවද නැද්ද? அது புரிகிறதோ புரியவில்லையோ කියවනකොට දෙවියන් වහන්සේට ජූන් වෙලා උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஆண்டவர் அதை வாசிக்கிறதை கேட்கிற நேரம் ஆண்டவர் இன்பம் அவருக்கு பெருக்கெடுத்து ஓடி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதி. අපි මොනවද දන්නවද කරන්නේ? நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? අර මෑන් ඇවිල්ලා ওই කොලේ අරගෙන அந்த மனுஷன் வந்து அந்த பேப்பரை எடுத்து day 1 day 2 day 3 ඩාන් නේබෝ මොකද්ද මේ මෙග්ගිඩෝ
කියලා තියලා යනකොට අපිට කොහොම තියෙයිද? அந்த அவன் இது என்னது டே 1 டே 2 இப்படி இப்படி எல்லாம் வச்சுட்டு ஐயோ என்னமோ அப்படின்ட்டு வச்சுட்டு போற நேரம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? දැන් ඒ හාදයට මොනවත් තේරුන්නේ නැතත් அவனுக்கு அந்த நபருக்கு ஒன்றும் புரிகிறதோ இல்லையோ ඒක අපිට ගොඩක් වටිනවනේ. எங்களுக்கு அது ரொம்ப பெருமதி இல்லையா? එයා ඒක කියවනකොට අපිට ජුන්තුනේ. அதை அவர் வாசிக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ඒ වගේ අපි කියවනකොට තේරුන්නේ නැතත් அதே போல ஆண்டவருக்கு நாங்கள் வாசிக்கிற நேரம் எங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ ඔයගොල්ලෝ එලිදරව් පොත කියවන්න ජෙවියන් වහන්සේට ජුන්තු. நாங்கள் அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவருக்கு பயங்கர இன்பம். උන්වහන්සේට හරි ආසයි අහංගින්. ஆண்டவருக்கு பயங்கர இன்பம் அதை கேட்டுக்கொண்டிருப்பதுக்கு. දන්නේ නැති නිසා නෙවෙයි. அது தெரிந்ததனாலே அது தெரியாததனாலே அல்ல. ඕවා වෙන්න යන නිසා. அதெல்லாம் நடக்க போகிற விடயங்கள். උන්වහන්සේ ඉවසිල්ල නැතුව බලන් ඉන්න. ஆண்டவர் அந்த பொறுமையை கட்டுப்படுத்தி கொண்டு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதை நிறைவேறும் வரை. දැන් තේරෙනවද ඇයි එලිදරව් පොත කියවන්න ඕනේ කියලා? இப்ப புரிகிறதா ஏன் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று? දැන් ඊළඟ එක. இப்ப அடுத்த கட்டம். අහන් ඉන්න එකාට ආශිර්වාද ලැබ්දේ. அதை கேட்கிறவனும் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று. ඒ දැන් අර day 1 day 2 කොලේ අරයා කියවනකොට அந்த முதல் பகுதி இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் என்று வாசித்துக் கொண்டிருக்கிற நேரம் එයාත් එක තවත් එක්කෙනෙක් ඉන්නවා. அந்த அவரோட இன்னொரு நபரும் இருக்கிறார். එයාත් අහන් ඉන්න මොකද්ද? அப்ப அவர் கேட்கிறார் என்ன? නෑ මේකේ දාලා තියෙනවා day 2 going to Nebo කියලා. இப்ப டே 2 நாங்க நீபோ மலைக்கு போகிறோம் என்று. එතකොට අපි එතන ඉඳගෙන ඉන්න අපිට හරි චූන්. அப்ப எங்களுக்கு பயங்கர ஒரு இன்பம். මෙයා කියවනවා. මෙයා කියවනවා. இவர் வாசிக்கிறார். අර අහන් ඉන්නවා. அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. එතකොට පොඩි ළමයෙක් ඇවිල්ලා அப்போ ஒரு சின்ன பிள்ளை வந்து අර අහන් ඉන්න එක්කෙනාව කිව්වොත් அது சின்ன பிள்ளை வந்து அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டா අපි පොඩි ළමයට කියනවා நாங்க சின்ன பிள்ளைக்கு சொல்லுவோம் බබා பாபா இங்கிட்டு வாங்களே. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? බබාට ආදරයට නෙවෙයි. அந்த புள்ள மேல இருக்கிற பிரியத்துக்காக අපිට இல்ல. ඕනේ අර අහන් ඉන්න එක්කෙනත් අරක අහන් ඉන්න. எங்களுக்கு வேணும் அந்த அந்த கதையை அந்த வாசிக்கிறதை கேட்டுக்கிட்டு இருக்காரே அவரும் அந்த கதையை கேட்கணும்ன்றதுக்காக. හරිද? புரியுதா? අහන් ඉන්න කෙනා නැගිටලා යනකොට අපි අහනවා அந்த கேட்டுக்கிட்டு இருக்கிறவரை எழும்பி போற நேரம் நாங்க கேட்போம் කොහෙද යන්නේ? எங்க போறீங்க? වතුර එකක් ගන්න යනවා. தண்ணி எடுக்கிறதுக்கு. නෑ ඉන්නකො මං ගෙනලා දෙන්න. இருங்க நான் கொண்டாந்து தரேன். හරිද? එයාට උදව් කරන්න නෙමෙයි මේ. அது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனாலே அல்ல. එයා මේක අහන් ඉන්න ඕන නිසා. அவர் இதை கேட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதனால. அது போல එලිදරව් පොත දාලා இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்க போட்டு விட்டு ටේප් එකේ හරි දාලා அந்த டேப்ல சரி இதெல்லாம் அது போட்டு விட்டு නැත්තම් කවුරු හරි කියවන එක අහන් ඉන්නවා නම් யாராவது வாசிப்பதை சரி கேட்டுக்கொண்டிருந்தால் ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේ ෆුල් සපෝට් එක දෙනවා. அவர்களுக்கும் ஆண்டவர் பயங்கர சப்போர்ட்டை கொடுப்பார். තේනවද? දැන් ඔයගොල්ලන්ට මේ වීඩියෝ මේ මොකද්ද DVD ප්ලේයර් අර මේවා මේ මොකද්ද මේ iPod අර මේවා තියෙනවා නම් உங்களுக்கு அந்த டிவிடி பிளேயர் ஐபாட் அந்த மாதிரி ஃபோன் இந்த மாதிரி எதுகளில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கொள்ள முடியும். පොතත් ඕක දාගන්න. வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள். අහන් ඉන්නකොටත් ආශිර්වාද. அதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே ஆசீர்வாதம். ගෙදර නිකන් ඕක දාලා තියන්න. சும்மா வீட்டில் போட்டு வையுங்கள். මරු. சூப்பர். හරිද? ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல. දැන් අපි දැන් අතට අපිට ලෝකේ හතුරු නැහැ. இப்போ உலகத்தில் எங்களுக்கு யாரும் எதிரிகள் இல்லை. නමුත් අපිව නෝන්ඩි කරන කෙනෙක් ඉන්නවා. ஆனால் எங்களை சும்மா இந்த பகுடி பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். අනේ ඔයගලන්ට ඉස්රායල් ගියා මේ කොළඹවත් යන්න බෑ කියලා කියන එකෙක් ඉන්නවා කියමුකෝ. இந்த உங்களுக்கு எங்கே இஸ்ரேல் நீங்கள் இந்த கொழும்புக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. කියන්නේ ඔයගොල්ලන්ව පාච්චල් කරලා ඔයගොල්ලන්ව නෝන්ඩි කරලා ඔයගොල්ලන්ව නක්කියට දාලා දුකටපත් කරන කවුරු හරි ජිල් ජෝන් කෙනෙක් ඉන්නවා. இப்போ உங்களை எந்த நேரமும் பகுடி பண்ணி கொண்டு உங்களை அப்படியே கீழே போட்டு உங்களை அப்படியே எந்த நேரம் கீழ்த்தரமாய் நடத்துகிற நபர்கள் இருப்பார்கள். දැන් එයා එතනට ඇවිල්ලා ඉන්නවා. இப்போ அவரும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். එයා ඉන්නකොට අර අරය ඇවිල්ලා day 1 day 2 කියලා කියවනවා. அவர் அந்த இடத்துல வந்திருக்கிற நேரம் இவர் டே 1 டே 2 அப்படின்னு எல்லாம் வாசிச்சுட்டு இருக்காரு. දැන් ඕගොල්ලන්ට මාරචුන් இப்போ உங்களுக்கு இன்னும் இன்பமா இருக்கும். ඕක මෙයා කියවනකොට இப்போ இவர் வாசிக்கிற நேரம் අරය අහන් ඉන්නවා. அப்ப அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். දැන් එයා මාව නෝන්ඩි කරලා තියෙනවා. அவன் என்ன கேவலப்படுத்தி இருக்கிறான். උඹට යන්න බෑ உனக்கு போக இயலாது போய்.
දැන් මෙයා කියවනකොට இப்ப இவர் வாசித்து கொண்டிருக்கிற நேரம் අරයට ඇහෙනවා அந்த நபருக்கு கேக்குது මං day 1 මොනවද කරන්න යන්නේ day 2 මොනවද කරන්න යන්නේ කියලා. முதல் நாள் என்ன செய்ய போகிறேன், இரண்டாவது நாள் என்ன செய்ய போகிறேன் என்பது என்னுடைய எதிராளிக்கு கேட்கிறது. හැබැයි ඔයගොල්ලෝ පාඩුවේ නිකන් ඔයගොල්ලන්ට නේ වගේ ඉන්නවා. ஆனா நீங்க என்ன செய்வீங்க, ஐயோ எனக்கு இல்லாத மாதிரி எப்படி இருப்பீங்க. හැබැයි ඇතුලේ මාර happy. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர இன்பமா இருக்கும். තෝ මාව නොණ්ඩි කරා නේද? என்ன நீ கேவலப்படுத்தின தானே, දැන් උඹට කිව්. இப்ப பாத்தியா உனக்கு நீயே கவலைப்பட்டுக்கிட்ட. හරිද මං කියන එක? நான் சொல்றது சரியா? තේරෙනවද ඔයගොල්ලන්ට? புரிகிறதா? මං කියන එක තේරෙනවද? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ඒ වගේ அது மாதிரி දෙවියන් වහන්සේව නොණ්ඩි කරන්න බලන් ඉන්න යක්ෂයා ஆண்டவரை கேவலப்படுத்த பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். මේවා අපි කියවනකොට ඌටත් ඇහෙනවනේ ඉන්න. நாங்கள் இவைகளை வாசிக்கிற நேரம் அவனுக்கும் கேட்கறது தானே. ඌට ඇහෙනකොට කොහොම තියෙයිද? அவனுக்கு இதை கேட்கிற நேரம் எப்படி இருக்கும்? ඌට තේරෙනවනේ අපිට තේරුන්නේ නැතත්. எங்களுக்கு விளங்குதோ இல்லையோ அவனுக்கு விளங்குது. අර මෑන්ට තේරෙනවා day 1 day 2 මොකද්ද නීබෝ මෙකිඩෝ මොකද්ද කියලා. இப்ப அந்த முதலாவது day 1 day 2 அந்த நபருக்கு தெரியும். ඒ වගේ යක්ෂයාට තේරෙනවා. அதே போல பிசாசுக்கு எல்லாமே தெரியும். යක්ෂයාට තේරෙනකොට යක්ෂයාට අප්සෙට්. பிசாசுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கிற நேரம் அவனுக்கு அப்செட். යක්ෂයාට අප්සෙට් නිසා දෙවියන් වහන්සේට full happy. பிசாசுக்கு அப்செட்னால ஆண்டவருக்கு பயங்கர இன்பம். ඒ නිසා එලිතරව්ව කියවනකොට அதனால இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கிற நேரம் එක පැත්තකින් දෙවියන් වහන්සේට ඉන්න බෑ. ஒரு பகுதியிலே ஆண்டவருக்கு இருக்க முடியாது, තවත් පැත්තකින් යකාටත් ඉන්න බෑ. ஒரு ඉරිෂා. பகுதியிலே பிசாசுக்கும் இருக்க முடியாது. හරිද? ඕවා නිසා අපිට ආශිර්වාද. இதனால எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. අහනකොටත් ආශිර්වාද. கேட்கிற நேரம் கூட எங்களுக்கு ஆசீர்வாதம். ඕවා කියලා තියෙන සමහර දේවල් අපි කරොත් පළවෙනි පරිච්ඡේද 3 කියලා තියෙන දේවල් කරොත් இந்த முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்தால், முதல் 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட சில விடயங்களை அவற்றை செய்தால் தவ ஆசீர்வாத ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை ලබන எங்களுக்கு සතියේ கொடுப்பார். ඉඳලා வருகிற வாரத்திலிருந்து මම ඔබට 4 වෙනි පදේ ඉඳලා කියලා දෙන්නේ. 4வது அதிகாரத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து உங்களுக்கு காரியங்களை 3 වෙනි கற்றுக் පදේ ඉවර කරන්නේ 3வது வசனத்தை நான் முடிப்பது කාලය සමීපයි කියන වචනයත් එක්ක. காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற வசனத்தோடு. අවුරුදු 2000කට කලින් ඕක කියනවා නම් ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்னர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தால், දැන් කාලය තවත් සමීපයි. இப்பொழுது இன்னும் சமீபமாய் இருக்கிறது. ඒ නිසා ඒ අදහිල්ලෙන් යුක්තව அந்த விசுவாசத்தோடு අපි එළිදරව් පොත ඉගෙන ගමු. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ආමේන්. අපි නැගිට සිට